ஓகே. குட் ஈவினிங் ஆல். வாய்ஸ் கேக்குதுங்களா? ஓகே. ஓகே, ஸ்க்ரீன் கிளியரா இருக்குது இல்லைங்க? ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் போன லாஸ்ட் வீக்ல நம்ம தமிழ் கிளாஸ் இல்ல. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் இயல் 1 நடத்தியிருந்தோம். இலக்கணக்கு முன்னாடி வரைக்கும் நடத்தியிருந்தோம். ஸ்லிப் டெஸ்ட் எல்லாம் எழுதுனீங்களா? மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிருக்கு. தம்ஸ் அப் கொடுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. ரெண்டு மூணு பேர் தான் சொல்றீங்க. எல்லாரும் எழுதுனீங்களா இல்லையா ஸ்லிப் டெஸ்ட்? ஓகே. ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம போன கிளாஸ்ல வந்து இயல் 1 ஆக்சுவலி வந்து நம்ம இலக்கணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ரிவிஷன் பண்ணீங்களா? ஓகே. ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல என்னென்ன பார்த்தோன்னு மட்டும் சொல்றேன் ரிவிஷனுக்காக. ஓகே, ஃபர்ஸ்ட் இயல் 1ல இன்பத்தமிழ் அப்படிங்கிற ஒரு பாட்டு பார்த்திருப்போம். அதனுடைய ஆசிரியர் யாரு? பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேங்களா? இதுல ஃபுல்லா தமிழை வந்து வாழ்த்தி அதுக்கு பேரெல்லாம் வச்சிருப்பாங்க. தமிழுக்கு வந்து அமுது, நிலவு, மனம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. பிளஸ் அது எதுக்கு ஒப்பிட்டு இருப்பாங்க? விளைவுக்கு. இது வந்து ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி. ஓகேங்களா? ஜஸ்ட் என்னென்ன அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன். ஒரு 2 மினிட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இன்னைக்கு 2 இயல் பார்க்கணும். ஓகே. விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிருமித்த ஊர், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வாள். ஓகேங்களா? இதுல பாரதிதாசன் அப்புறம் சொல்லும் பொருளும் பார்த்திருப்போம். பாரதிதாசன் குறிப்புகள்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பாரதியோட இயற்பெயர் சுப்பிரமணியன், பாரதிதாசனுக்கு கனக சுப்புரத்தினம், அவருடைய சிறப்பு பெயர்கள் வந்து புரட்சிக்கவி, பாவேந்தர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் தமிழ் கும்மி எழுதியிருப்பாங்க யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பாரு. அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். ஓகேங்களா? இது பார்த்திருப்போம் தமிழ் கும்மியில. நெக்ஸ்ட் அவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் அப்படிங்கிறது. அவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவருடைய இதழ்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இந்த மூணும் அவருடைய இதழ்கள். ஓகே, அடுத்து இந்த கனிச்சாறு அப்படிங்கிறது 8 தொகுதியா இருக்கும். ஓகேங்களா? இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த தோன்றி தோன்றின்னு வந்ததுன்னா ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்? வாணிதாசன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் புக் பேக்கு. அடுத்தது வளர்த்தமிழ்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாரதியாருடைய 2 செய்யுள். ஓகேங்களா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், அது ஒண்ணு. இன்னொன்னு, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே யார் கூறியிருப்பாங்க? பாரதியார். ஓகே. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இதுக்கு மேலேயே வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள்னு சொல்லி பார்த்திருப்போம். அடுத்தது தமிழ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கும். தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்துல, தமிழன் அப்படிங்கிறது அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த அக்ரிணை அப்படிங்கிறது அல்திணை அப்படின்னு பிரிக்கிறது. அல் பிளஸ் திணை, உயர்வு அல்லாத திணை. பாகற்காய் அப்படிங்கிறது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த செடியினுடைய அந்த 7 நிலைகள் பத்தி பார்த்திருப்போம். அடுத்தது மானுடைய பெயர்கள். ஓகேங்களா? மாக்கு என்னென்ன வேற மீனிங்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்போம். அடுத்தது தாவர இலை பெயர்கள். இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோவிங், இல்லைன்னா எது தப்பு எது ரைட்டு அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது பார்த்தாச்சு. ஓகே, இப்ப இந்த பாக்ஸ் நீங்க ரிவிஷன் பண்ணீங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு 5 கொஸ்டின். ஓகேங்களா? பிரிஸ்கா ஒரு 5 கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம உள்ள கிளாஸ் நெக்ஸ்ட் வந்து இலக்கணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. முதலை அப்படிங்கிறது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும்? மெசேஜ் பண்ணுங்க. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணுவீங்களா? அப்படியே ஒவ்வொருத்தரும் இப்ப ஜாயின் பண்றாங்க. பண்ணட்டும், நம்ம அதுக்குள்ள நம்ம ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? முதலை அப்படிங்கிறது எதுல இருந்திருக்கும்? சூப்பர், குறுந்தொகை. ஓகே. அரசு. சவுண்டு கேட்கலீங்களா?
தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. சவுண்ட் கேக்குதுங்களா இல்லையா? ஓகே 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 ஓகே. மேபி சவுண்டு அல்லது ஸ்கிரீன் தெரியல அப்படின்னா டக்குன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. அரசு அப்படிங்கிறது திருக்குறள் இடம்பெற்றிருக்கும். சூப்பர். நெக்ஸ்ட் பார் அப்படிங்கிறது. பார். பரவாயில்ல, தங்கிலீஷ்லயே டைப் பண்ணி அனுப்புங்க. பார். உலகம், நான் உலகம் கேட்கவே இல்லையே. பார் அப்படிங்கிறது. ஓகே. பெரும்பான் ஆற்றுப்படையில தான் பார் அப்படிங்கிறது. ஓகே. உலகம் கேட்டிருக்காங்க. உலகம் அப்படிங்கிறது தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா? ஆக்சுவலி ஷார்ட்கட் சொன்னதெல்லாம் வந்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மறந்துடும். ரிவிஷன் பண்ணீங்களா ஷார்ட்கட் சொன்னதெல்லாம்? ஏன்னா எக்ஸாமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அண்ட் நீங்க ரிவிஷன் பண்ணல அப்படின்னா என்ன ஷார்ட்கட்னே மறந்துடும். ஓகேங்களா? ரிவிஷன் பண்ணிட்டீங்களா? ஓகே சூப்பர். ஓகே, நான் ஒரு வரி சொல்றேன், அது எந்த நூல்ல இருக்குன்னு சொல்லுங்க. நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு. ஓகேங்களா? நெடு வெள்ளூசி. எல்லாருமே மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, 18 சூப்பர். ஏன்னா வெள்ளூசின்னு வந்ததுன்னா 18 அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேங்களா? இதே நரம்பின்னு வந்ததுன்னா கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படிங்கிறது. சூப்பர் சூப்பர். நரம்பின்னு வந்தா நச்சினை. ஓகே ஓகே. இன்னும் ஒண்ணு மட்டும். திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிறது. சூப்பர். திருவள்ளுவ மாலை. ஓகே. லாஸ்ட் ஒன். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. ஓகே சூப்பர். ஔவையார். ஓகேங்களா? ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படிங்கிறது ஔவையார். ஓகே சூப்பர். ஓகே, நம்ம இயல் 1 இருக்கக்கூடிய நமக்கு ஓகே இனி ஸ்கிரீனுக்கு எல்லாம் வந்துருங்க, புக் எடுத்துக்கோங்க, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் தமிழ் இயல் 1ல நமக்கு இருக்கக்கூடிய இலக்கண டாபிக் என்ன அப்படின்னா தமிழுடைய எழுத்துக்கள் அதனுடைய வகைகள்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் இலக்கணத்துல தமிழ் எழுத்துக்களுடைய வகைகள். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப இலக்கணம். இலக்கணம்னா என்ன? ஓகேங்களா? அது என்ன டெஃபினிஷன் இலக்கணம் அப்படின்னா, இப்ப நான் பேசுறேன், அதே மாதிரி இப்ப நம்ம எக்ஸாம் எழுதுறது என்னது எழுதுறோம்ல, நம்ம எப்படி அது கரெக்டான சென்டென்ஸ்ல பேச்சு வழக்குன்னு ஒண்ணு இருக்கும், எழுத்து வழக்குன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம எப்படி பேசுறோம் அப்படிங்கறத அதை அப்படியே போய் எழுத முடியாது. அந்த எழுதுறதுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதனுடைய வரையறை தான் நமக்கு இலக்கணம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நம்ம எப்படி ஒரு மொழியை வந்து பேசணும் எழுதணும் அப்படிங்கிறதுக்கான வரையறை தான் என்னது இலக்கணம். ஓகேங்களா? சூப்பர். பிழையின்றி பேசுறது எழுதுறது எப்படின்னு சொல்லி கத்துக்கிறது தான் இலக்கணம். ஓகேங்களா? அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ். இப்ப கிராமர்ல ஈஸ் வாஸ் அதெல்லாம் போட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் தமிழ்ல நம்ம எப்படி எழுதணும் பேசணும் அப்படிங்கறத வந்து சொல்லக்கூடிய ரூல்ஸ் தான் வந்து மொழியை எவ்வாறு பேச எழுத. ஓகேங்களா? அதுக்கான வரையறை தான் இலக்கணம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இலக்கணம் பார்த்தாச்சு. இப்ப இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இலக்கணம் 5 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இலக்கணம் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 5. ஓகேங்களா? என்னென்ன 5 வகை தெரிஞ்சா மெசேஜ் பண்ணுங்க. இலக்கணம் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 5 வகை. 1 எழுத்து, சொல், பொருள்,
யாப்பு அணி. ஓகேங்களா? நீங்க கிளாஸ் எடுக்க எடுக்க படிச்சிடணும். ஓகேங்களா? நான் எழுதுற டைம்ல நீங்க மெமரைஸ் பண்ணிடணும் அண்ட் ரிவிஷனும் பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த சேம் டைம் நான் எழுதுறதையும் நீங்க ஒரு டைம் விசிபிள்ல பாத்துருங்க. பாக்குறது நல்லா மைண்ட்ல நிக்கும். ஓகேங்களா? 5 வகையா பிரிக்கிறாங்க இலக்கணத்தை. இலக்கணம் அப்படிங்கிறது மொழியை எப்படி பேசணும் எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கான வரையறை தான் வந்து என்னது இலக்கணம் அப்படிங்கிறது. இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். எழுத்து, அதாவது எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஓகேங்களா? இப்ப நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எழுத்திலக்கணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப எழுத்து அப்படிங்கிறது என்னது? நம்ம ஒளி வடிவமா எழுதுது. இப்ப நமக்கு புக்ல எப்படி இருக்கும் அப்படின்னா பக்கத்தால புக் இருந்ததுன்னா நான் சொல்ற லைனை பாருங்க. எழுத்து அப்படிக்கு கீழே என்ன கொடுத்திருப்பாங்க? ஒளி வடிவமா எழுதுறதும் பிளஸ் வரி வடிவமா எழுதுறதும் தான் வந்து எழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. வரி வடிவம் அப்படிங்கிறது இப்ப நம்ம எழுதுறது. ஓகேங்களா? இப்ப நான் எழுதுறேன்ல அதுதான் வந்து வரி வடிவம். ஒளி வடிவம் அப்படின்னா எனி ஐடியா? ஒளி வடிவம்னா என்ன? சவுண்ட். ஓகே. ஆக்சுவலி வந்து இந்த மியூசிக்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் போட்டு இப்படி இதெல்லாம் அதாவது மியூசிக்ஸ்க்கு அந்த படிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கும்ல அதுதான் வந்து ஒளி வடிவம் அப்படிங்கிறது. வரி வடிவம் அப்படிங்கிறது இப்ப நம்ம எழுதுறது தான் வந்து வரி வடிவம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுதுங்க அந்த டெஃபினிஷன். ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து. ஓகேங்களா? அப்ப எழுத்து அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் கேட்டாங்க அப்படின்னா ஒளி வடிவமா எழுதுறதும் வரி வடிவமா எழுதுறதும் தான் எழுத்து அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இப்போ எழுத்துல என்னென்ன கொடுத்திருக்காங்க? ஓகே. இப்ப எழுத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் உயிரெழுத்து. ஓகேங்களா? அடுத்தது மெய்யெழுத்து. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அடுத்தது உயிர்மெய் எழுத்து, நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து. ஓகேங்களா? இது நமக்கு ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க. ஓகே. இப்ப உயிரெழுத்து அப்படின்னா என்னென்ன வரும்? முதல்ல உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 12 இருக்கு. ஓகேங்களா? என்னென்ன? அ, ஆ, ஈன்னு வரும்ல அதுல இருந்து வரைக்கும் இருக்கக்கூடிய 12 எழுத்துக்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு உயிரெழுத்துக்கள். ஓகேங்களா? இது ஒரு சிலர் இதுவே என்னென்ன எது உயிரெழுத்து எது மெய்யெழுத்துனே தெரியாம இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசிக்ல இருந்தே வருவோம். ஓகே. நெக்ஸ்ட் மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது எத்தனை இருக்கும்? மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது மொத்தம் 18 எழுத்துக்கள். அதாவது இக்கு, இங்கு, இஞ்சு, இட்டு, இன்னு அந்த மாதிரி வருதுல்ல அதுதான் வந்து மெய்யெழுத்துக்கள். அப் டு இன் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 18 எழுத்துக்கள். ஓகே. உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் இன்னு வருது 12 எழுத்துக்கள் பார்த்தாச்சு. மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது 18 எழுத்துக்கள். இக்கு, இங்கு, இச்சின்னு வருது பார்த்தாச்சு. உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னது? 216. ஓகேங்களா? இப்ப உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கா, கா. ஓகேங்களா? இதுல இருந்து நான் வரைக்கும் வருமா? அடுத்தது கா, கா, கி இந்த மாதிரி கடைசியில நே வரைக்கும் வரும்ல அதாவது நவ் வரைக்கும் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி மொத்தம் 216 எழுத்துக்கள் இருக்கும். ஓகேங்களா? இது நான் எப்படின்னு சொல்றேன். முதல்ல கவுண்டிங் மட்டும் பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஒன்னே ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அந்த அக். அப்ப மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஆன்சருக்காக தான் வெயிட்டிங். சூப்பர் சூப்பர். இத கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கும்? 247. ஓகேங்களா? இது உங்க புக்ல இருக்காது. டோட்டல் 247 இருக்காது. சோ இத நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 247 எழுத்துக்கள் மொத்தம் இருக்கும். ஓகே. இப்ப எழுத்துக்கள் கிளியருங்களா? எது எது எவ்வளவு எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு கிளியர் ஆயிருச்சா? ஓகே. இப்போ அதனுடைய ஒவ்வொன்றையும் நம்ம அப்ரிவியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது? உயிர் எழுத்து. உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு நம்ம பார்த்தோம்? 12 எழுத்துக்கள் சொன்னோம். ஓகேங்களா? இப்ப உயிரெழுத்து அப்படிங்கிறது என்னன்னா நம்ம உயிருக்கு நமக்கு நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது? ஆக்சிஜன். அதாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்து. ஓகேங்களா? உயிருக்கு எப்படி நமக்கு காற்று இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரிதான் நம்ம உயிரினத்துக்கள் பிறக்கிறதுக்கு காற்று வெளிப்படும் போது இப்ப எதுவுமே இல்ல நார்மலா இப்ப எல்லாருமே மைக் மியூட்ல தான் இருக்கு வீட்டுலதான் இருப்பீங்க. ஓகேங்களா? நார்மலா நீங்க உச்சரிச்சு பாருங்களேன். ஆ, ஆ, இ அப்படிங்கும் போது நம்ம வாயை திறக்கும் போது இயல்பா அந்த காத்து எப்படி வெளியே வருதோ அந்த மாதிரிதான் நம்மளோட உயிரெழுத்துக்கள் பிறக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து லைன்ல கொடுத்திருப்பாங்க. புக்ல பாருங்க. உயிருக்கு முதன்மையானது காற்று.
இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஓகேங்களா? இயல்பா எப்படி காற்று வெளிப்படுதோ அப்பதான் வந்து நமக்கு அந்த உயிரெழுத்துக்கள் பிறக்குது. ஓகேங்களா? நான் எழுதுற டைம்ல நீங்க ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கிறது. ஓகேங்களா? அது எது எப்படி எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இப்ப ஆ அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? வாயை திறக்கறீங்க. ஓகேங்களா? அடுத்தது உதடுகளை விரித்தல் அப்படிங்கும்போது வாயை திறந்து உதடுகளை விரிக்கிறோம். இப்ப ஈ அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஓகேங்களா? ஆ அப்படிங்கும் போது நீங்க வாயை ஓபன் பண்றீங்க. அதான் வாயை திறத்தல். ஈ ஈ அப்படிங்கும் போது என்னது? உதடுகளை விரித்தல். அடுத்தது இப்போ ஊன்னு சொல்லுங்களேன். அப்ப என்ன பண்றீங்க? உதடுகளை குவித்தல். தமிழ் எழுத்துக்கள் படிக்கணும். பிறக்கக்கூடிய இடம், அந்த எழுத்து எல்லாமே கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. சோ வாய் விட்டு உச்சரிச்சு பார்த்துதான் உங்களால தமிழ் மனப்பாடம் பண்றதை விட உச்சரிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷனை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் சொல்ல சொல்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ஆ அப்படிங்கும் போது என்னது? வாயை திறக்கிறேன். அப்ப வாயை திறத்தல். நெக்ஸ்ட் ஈ அப்படிங்கும் போது என்னது? உதடுகளை விரித்தல். நெக்ஸ்ட் இப்ப ஊ அப்படிங்கும் போது நான் என்ன பண்றேன்? உதடுகளை வந்து குவித்தல். ஓகேங்களா? இந்த மாதிரி செயல்பாடுனாலதான் என்னுடைய ஆள் இருந்து வரைக்கும் கூடிய 12 எழுத்துக்களும் வந்து பிறக்குது. ஓகேங்களா? இப்ப அந்த உயிரெழுத்துக்களுக்கு கீழே கூடிய 4 லைனுக்கான டெபினிஷன் புரிஞ்சுதுங்களா? மனப்பாடமே நீங்க பண்ண வேணாம். சொல்றத கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க எக்ஸாம்ல போய் எழுதிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப நாள் மைண்ட்ல நிக்கும். ஓகே, சூப்பர். எல்லாத்துக்கும் கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்ப இந்த உயிரெழுத்துக்களை பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரில் நெடில் எல்லாத்துலயுமே குரில் நெடில் நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுல குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் அப்படின்னா குறுகிய ஓசை இருக்கிறதா குறில் எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்ப என்னென்ன வரும் அப்படின்னா இங்க பாருங்க. அ, இ, உ, ஏ, ஓ. ஓகேங்களா? மொத்தம் 5 லெட்டர் இருக்கும். இதுதான் குறில் எழுத்துக்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? குறில் எழுத்துக்கு எல்லாத்துக்குமே மாத்திரை அளவு என்ன வரும் அப்படின்னா ஒரு மாத்திரை. ஓகேங்களா? இப்போ மாத்திரை அப்படின்னு இப்ப நான் சொல்றேன்னா இப்ப மாத்திரைனா என்ன? இப்போ நான் ஆண் உச்சரிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் எடுத்துச்சு? அதுதான் வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? மாத்திரை அப்படிங்கிறது என்னன்னா கால அளவு சொல்லக்கூடியதுதான் மாத்திரை. ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா அந்த கால அளவு எப்படி இருக்கும்னா இப்ப நான் கை இப்படி சொடுக்கு போடுறேன். அந்த கை நொடிக்கக்கூடிய டைம் இல்லைன்னா என்னோட கண் சிமிட்டதுல அந்த டைம்ல நம்ம எவ்வளவு தூரத்துல இப்ப அப்படிங்கும் போது அப்படிங்கும் போது அந்த சொடுக்கு போறதுக்குள்ள சொல்றேன்னா அந்த கை நொடிக்கும் போதும் பிளஸ் கண் சிமிட்டுறது இந்த அளவு சொல்றதுதான் வந்து மாத்திரை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த கால அளவு குறிக்கிறது தான் மாத்திரை. குறில் எழுத்தா இருந்தா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்தா இருந்தா 2 மாத்திரை. ஓகேங்களா? ஒரு டைம் அதில் பாருங்க மாத்திரை அப்படிங்கிறதுக்கு டெபினிஷன் கொடுத்திருப்பாங்க. இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. ஓகேங்களா? கண் இமைக்க இல்லைன்னா கை நொடி. ஓகேங்களா? இதனுடைய கால அளவு தான் மாத்திரை அப்படிங்கிறது. இப்ப குறில் எழுத்து 5ன்னு பத்தாச்சு. அப்ப இன்னும் என்ன இருக்கு? நெடில் எழுத்துக்கள். ஓகேங்களா? அப்ப நெடில் எழுத்துக்கள் எனக்கு எத்தனை? சூப்பர். நீங்க மெசேஜ் பண்ண உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெடில் எழுத்துக்கள் என்னென்ன வரும்? ஆ, இ, உ, ஏ, ஐ. நல்லா பாத்துக்குங்க. ஐ அப்படிங்கிறது நமக்கு நெடில் எழுத்து. ஓகேங்களா? ஓ, ஔ. ஓகேங்களா? ஐ அப்படின்ட்டு நம்ம அழுத்தி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப ஐன்னு அழுத்தி வரும்போது நமக்கு என்னது? நெடில் எழுத்து அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை? 7 எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்களுக்கான மாத்திரை 2 மாத்திரை. ஓகேங்களா? ஓகே. இந்த குறில் நெடில் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம உச்சரிக்கிறோம்ல அந்த டைமை பொறுத்துதான் பிரிக்கிறோம். இப்ப பாருங்க அப்படிங்கும் போது எனக்கு டக்குன்னு முடிஞ்சிருந்தா ஆ அப்படிங்கும் போது நீட்டி ஒலிக்கிறோமா? சோ அதனாலதான் அது குறி இது நெடில் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். குறில் அப்படிங்கிறது ஒரு மாத்திரை, நெடில் அப்படிங்கிறது 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5, நெடில் எழுத்துக்கள் 7. எதுல? உயிர் எழுத்துக்கள்ல. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? மனப்பாடம் பண்ண வேணாம். புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஈஸி. ஓகேங்களா? ஓகே, இப்ப உயிரெழுத்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் 2வது என்னது? மெய்யெழுத்துக்கள். இப்ப மெய்யெழுத்துக்கள் சொல்லுங்க எத்தனைன்னு? ஓகே, சூப்பர். மெய்யெழுத்துக்கள் 18. ஓகேங்களா? மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது 18. ஓகே. மெய் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? நம்ம சொல்லும் பொருளுமே நமக்கு வரும். ஓகேங்களா? மெய் அப்படிங்கிறதுக்கு மீனிங்
மெய்னா உடம்பு அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? உடல் நம்மளுடைய ஓகே சூப்பர் சூப்பர். உடம்பு உடல் ஓகேங்களா? மெய் அப்படிங்கிறதுக்கு மீனிங் உடம்பு. ஓகேங்களா? இப்ப நான் எப்படி உயிரெழுத்துக்களுக்கு வந்து காத்து வெளிப்படும் போது பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதே மாதிரி மெய்யெழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு உடலுடைய உடல் இயக்குதுல அதனுடைய பங்கு இன்றியமையாது. அதாவது நம்மளோட உடல் இயக்கத்தின் மூலமா தான் வந்து இந்த பக்கா உங்கா ஷா அப்படின்னு சொல்லி, அதாவது இக்கு இங்கு இச்சு அப்படிங்கும் போது நம்ம உடல் இயக்கம். ஓகேங்களா? ஏன்னா மெய்யெழுத்து அப்படிங்கும் போது மெய் அப்படிங்கிறது உடலா, சோ அப்ப மெய்யெழுத்துக்கு என்னது உடல் இயக்கத்தினுடைய பங்கு இன்றியமையாதது. ஓகேங்களா? அந்த உடல் அப்படிங்கறத வச்சு நான் அமைச்சுக்கணும். ஓகேங்களா? உடல் இயக்கத்தினுடைய பங்கு இது நான் பிறக்கக்கூடிய இடமெல்லாம் பின்னாடி வரும். நான் அது உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். ஓகேங்களா? உடல் இயக்கத்தினுடைய பங்கு தான் இந்த மெய்யெழுத்துக்கள் பிறக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் என்ன பண்ணோம், குறில் நெடில் பார்த்தோமா, அதே மாதிரி மெய்யெழுத்துக்களுக்கு அதை 3ஆ பிரிக்கலாம். ஓகேங்களா? அதை விட இப்ப அதுக்கு முன்னாடியே மெய்யெழுத்துக்கள் எல்லாத்துக்குமே அதனுடைய மாத்திரை அளவு என்ன? சூப்பர். அரை மாத்திரை. ஓகேங்களா? மெய்யெழுத்துக்கு எல்லாமே என்னது அரை மாத்திரை. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் மெய்யெழுத்தை 3ஆ பிரிக்கிறேன். ஓகேங்களா? ஒண்ணு வல்லினம், மெல்லினம், நெக்ஸ்ட் இடையினம். ஓகேங்களா? வல்லினம், மெல்லினம், இடையினம்னு நம்ம 3ஆ பிரிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. அந்த 18 நான் வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிக்கிறேன். இப்ப வல்லினம்ல என்னென்ன வரும் அப்படின்னா, இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, கசட தபர. ஓகேங்களா? படிக்கிறப்பவே கசட தபர அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆனா மேல புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதுதான் வல்லின எழுத்துக்கள். ஆனா படிக்கிறப்ப கசட தபர. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெல்லினம் வந்து ஞஞன நமன. இடையினம் அப்படிங்கிறது யரல வளல. ஓகேங்களா? இதை நீங்க திருப்பி திருப்பி எழுதி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? கசட தபர ஞஞன நம்மன யரல வளல அப்படிங்கறதா வல்லினம், மெல்லினம், இடையினம். சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? வல்லினம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இப்ப மெய்யெழுத்துக்கள் வாய்ஸ், அதாவது நம்ம சொல்றோம்ல அப்ப அது வன்மையா ஒலிக்குது அப்படிங்கறதுனாலதான் அது வந்து வல்லினம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? வன்மையாக ஒலிக்கிறது. அடுத்தது மெல்லினம் அப்படிங்கிறது மென்மையா ஒலிக்கும் அப்படிங்கிறது. இடையினம் அப்படின்னா என்னது, வல்லினம் பிளஸ் மெல்லினம் இந்த ரெண்டுக்கு இடையில ஒலிக்கிறங்காட்டுதான் அதுக்கு வந்து இடையினம் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேங்களா? கசட தபர ஞஞன நம்மன யரல வளல. ஓகேங்களா? இதுதான் வந்து மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை. ஓகே சூப்பர். ஓகேங்களா? இப்ப உயிரெழுத்து முடிஞ்சது, மெய்யெழுத்து முடிஞ்சது. அடுத்தது என்ன பார்த்தோம்? உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? அது என்ன உயிர்? ஓகே, உயிரெழுத்துக்கள் பார்த்தோம், மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம். அது என்ன உயிர்மெய் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேர்லயே இருக்குது பாருங்க, உயிரெழுத்து பிளஸ் மெய்யெழுத்து இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? உயிரெழுத்து பிளஸ் மெய்யெழுத்து சேர்ந்ததுதான் உயிர்மெய் எழுத்து. அதாவது நான் கா, அடுத்தது வந்து இந்த கா கி இதுல இருந்து சொன்னா இது வந்து என்னது நவ் வரைக்கும் வரும்னு சொன்னா. ஓகே, இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னது இல வர்றது. ஓகேங்களா? இப்போ கா அப்படிங்கிறது எனக்கு என்னது ஒரு உயிர்மெய் எழுத்து. இதை நான் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ கா. ஓகேங்களா? இப்ப இது பாருங்க, உங்களுக்கு இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப கா அப்படிங்கிறது என்னது எனக்கு உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? இது இக்கு அப்படிங்கிறது என்னது உயிர் எழுத்து. ஆ அப்படிங்கிறது என்ன, சாரி, இக்கு அப்படிங்கிறது என்னது மெய்யெழுத்து. ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. ஒரு உயிரும் மெய்யும் சேர்ந்ததுதான் உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்திருப்பாங்க. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதனால் தோன்றுவதுதான் 216 எழுத்துக்கள் என்னது உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். ஓகேங்க, ஹோம்ஒர்க்ல மெசேஜ் பண்ணுங்க. கு அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்?
ஸ்கிரீன் தெரியலீங்களா? இல்லையே மேம், வியூ ஆயிட்டு தான் இருக்கு. உங்களோட நெட்வொர்க் செக் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. விசிபிள். ஓகே மேம், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே. கு அப்படிங்கிறது இக்கு கூட்டல் உ அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஓ, எல்லாமே காவரிசையிலே நான் சொல்றேனா? ஓகே. டி. டி எப்படி பிரிக்கலாம்? தீ. எல்லாருமே தப்பா தான் பண்ணிருக்கீங்க. தீ. ஸ்கிரீன் பாருங்க. தீ சொல்லல, நான் நெடில் தீ சொன்னேன். ஓகே. இத்து கூட்டல் ஈ தான் தீ அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்டுக்கான இப்போ உயிர்மெய்க்கு கேட்டா புரிஞ்சுதுங்களா? மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்து தோன்றதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. இப்போ உயிர்மெய் எழுத்தையுமே நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி உயிரெழுத்து உயிர் உயிர் சாரி உயிரெழுத்து என்னது குறில் நெடில்னு பிரிச்சோமா, அதே மாதிரி உயிர்மெய் குறில். எழுதுனா லேட் ஆகும், அதனால நான் ஷார்ட் எழுதுறேன். உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் மொத்தமா 200 உயிர்மெய் எழுத்துக்கள் 216ன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ உயிர்மெய் குறிலுடைய கவுண்டிங் மட்டும் கேட்டாங்கன்னா, ஓகே, இதுக்கு மெசேஜ் பண்ணுங்க. உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் எத்தனை? ஓகே, 90. ஓகே, உயிர்மெய் நெடில் அப்படிங்கிறது ஓகே. இப்போ நம்ம குறில் எழுத்துக்கள் எத்தனை பார்த்தோம்? அதாவது உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் நம்ம எத்தனை பார்த்தோம்? ஓகே, உங்களுக்கு சப்போஸ் ஞாபகம் இல்ல அப்படின்னா, ஓகேங்களா, அதுக்கு நான் சொல்றேன். இப்போ உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் நம்ம எவ்வளவு பார்த்தோம்? 5 பார்த்தோம். ஓகேங்களா? ஸ்கிரீன் பாருங்க. 5. இதுல உயிர்மெய் குறில், உயிர்மெய் அப்படிங்கிறது என்னது? உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்ததுதான் எனக்கு உயிர்மெய் எழுத்தா. சோ எனக்கு குறில் 5 எழுத்து பிளஸ் மெய்யெழுத்துக்கள் எனக்கு டோட்டல் எத்தனை? 18. இந்த ரெண்டத்தையும் நான் 18 இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணா எனக்கு எவ்வளவு? 90. இதுதான் உயிர்மெய் குறிலினுடைய எண்ணிக்கை, 90. ஓகேங்களா? அதே மாதிரி உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள். அப்ப நெடில் எழுத்துக்கள் டோட்டலா வேணா, நெடில் எழுத்துக்கள் 7 இன்ட்டு என்னோட மெய்யெழுத்துக்களோட தான் நான் ஜாயின் பண்ணிட்டு உயிர்மெய் எழுத்து எழுதுவேன். சோ அப்ப 7 இன்ட்டு 18 126. ஓகேங்களா? அப்ப இதுதான் மொத்தமா எவ்வளோ? 216 உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகே, புரிஞ்சுதுங்களா? சப்போஸ் எக்ஸாம்ல உயிர்மெய் குறிலோட கவுண்டிங் மட்டும் கேக்குறாங்க, உயிர்மெய் நெடிலோட கவுண்டிங் மட்டும் கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க மறந்துருச்சு அப்படின்னாலே குறில் நெடிலோட 18 மல்டிபிள் பண்ணி நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. ஓகேங்களா? இப்ப இதுவே வந்து இப்போ உயிர்மெய் குறில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாத்திரை, உயிர்மெய் நெடில்னு கேட்டாங்கன்னா அதுக்கு 2 மாத்திரை. குறில்னாவே ஒரு மாத்திரை, நெடில் அப்படின்னாவே 2 மாத்திரை. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு? இன்னும் ஒண்ணே ஒண்ணு. இதை எழுத்து என் கூடவே சேர்ந்து படிச்சுட்டும் வந்துடணும், பிளஸ் ரிவிஷன் பண்ணிட்டே வந்துடணும். நான் ஒவ்வொன்றும் 2 டைம் ரிப்பீட் பண்றேன். ஓகேங்களா? ஆல்ரெடி படிச்சுவீங்க, திரும்பி திரும்பி ரிவிஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. ஆயுத எழுத்து நமக்கு என்ன எத்தனை இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான். ஓகேங்களா? அதுதான் அக்கு அப்படிங்கிறது. ஓகே. இது தனியா தான் வரும். ஓகேங்களா? இது தனிச்சு இருக்கக்கூடிய எழுத்து. ஓகேங்களா? தனி எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு வேறு பேர்களுக்கு இது பின்னாடி வரும், நம்ம பார்க்கலாம். தனி எழுத்து அப்படிங்கறத ஆயுத எழுத்து அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுக்கான மாத்திரை அளவு சூப்பர். அரை மாத்திரை. ஆல்ரெடி அரை மாத்திரை எதுக்கு பார்த்தோம்? மெய் எழுத்துக்கு பார்த்தோம். சூப்பர். ஓகே. ஓகே. அதுக்கு கீழ உங்களுக்கு இங்கேயே நான் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு கீழ பாக்ஸ்ல கபிலருக்கு வந்து மாத்திரை அளவை பிரிச்சு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கும் ஒண்ணு சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணணும். நான் அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேங்களா? மாத்திரை அளவு கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நமக்கு புக்ல தான் கேட்பாங்க. அதை தாண்டி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்ப கபிலர் அப்படின்னு இருக்கா? இப்போ நான் சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றதுக்காக நான் பிரிச்சு பிரிச்சு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் க அப்படிங்கிறது என்னது? உயிர்மெய். உயிர்மெய் குறிலா அது நெடிலா? க அப்படிங்கிறது
ஓகே, தெரிஞ்சவங்களுக்கு புரியுது. 3. ஓகே, ஒரு சிலருக்கு இது எப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஜஸ்ட் 3 மட்டும் மனப்பாடம் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்காக நான் சொல்றேன். ஓகே, சூப்பர். இப்ப குறியெழுத்தா இருந்தா எனக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. ஓகேங்களா? குறியெழுத்தா இருந்தா எனக்கு ஒரு மாத்திரை. ஓகேங்களா? பிளஸ் இப்ப பி அப்படிங்கறதும் எனக்கு குறியெழுத்து தான். சோ குறியெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. லா அப்படிங்கறதும் ஒரு மாத்திரை தான். எனக்கு குறியெழுத்துக்கு தான். சோ 1 பிளஸ் அப்படிங்கிறது என்னது? எனக்கு மெய் எழுத்து. அப்ப மெய் எழுத்துக்கு எனக்கு எவ்வளோ? அரை மாத்திரை. அப்ப இதை நீங்க டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா என்னது? 3 மாத்திரை. ஓகேங்களா? இதனாலதான் அங்க கபிலர் அப்படிங்கிறதுக்கு 3 மாத்திரை அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்ப எல்லாருமே நீங்க உங்களுடைய பேருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இல்ல அப்படின்னா வேற ஏதாவது. சரி, ஓகே. இலக்கணம் தான் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? இலக்கணத்துக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? இப்போ இ அப்படிங்கிறது என்னது? எத்தனை மாத்திரை? இ அப்படிங்கிறது என்னது? குறியெழுத்து. சோ ஒரு மாத்திரை. லா அப்படிங்கிறது குறியெழுத்து. சோ ஒரு மாத்திரை. இக்கு அப்படிங்கிறது அரை மாத்திரை. பிளஸ் கா அப்படிங்கிறது குறியெழுத்து ஒரு மாத்திரை. நா அப்படிங்கிறது குறியெழுத்து ஒரு மாத்திரை. இம் அப்படிங்கிறது மெய்யெழுத்து அரை மாத்திரை. அப்ப டோட்டலா 5. ஓகேங்களா? இப்ப மாத்திரை அளவு கேட்டு ஒரு பேர் கொடுத்து கேட்டாங்க, இந்த மாதிரிதான் போடணும். ஓகேங்களா? கிளியருங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, நான் இது ஆக்சுவலா நான் புக்ல இருக்கிறது நான் வந்து உங்களுக்கு இங்க பிடிஎஃப்ல நான் ரைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் சைட்ல அப்படியே அது வாசிச்சுட்டு வந்துட்டேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கிளாஸ்ல வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இதுக்கெல்லாம் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. உயிரிழத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிரிழத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய 2 மாத்திரை அளவுள்ள சொல். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க, நம்ம இன்னொரு இயல் ஃபுல்லா இருக்கு. அது. ஓகே, சூப்பர். அது அப்படிங்கிறது உயிரெழுத்து தொடங்கக்கூடிய 2 மாத்திரை. அடுத்து 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். ஓகே, ஆ வரும், தீ வரும். இது எல்லாமே 2 மாத்திரை தான். ஓகேங்களா? கை, இது எல்லாமே 2 மாத்திரை. ஓகே, ஆயுத எழுத்து இடம்பெறும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர்? 2 மாத்திரை அப்படின்னா அஃது. ஓகேங்களா? எஃகு, இது எல்லாமே வரும். இது எல்லாமே என்னது? 2 மாத்திரை. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, இதுல இது இருக்காது. இந்த இது படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது அப்படின்னா இதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஆன்சர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இயர் புக் சேஞ்ச் பண்ணி அதையும் சேர்ந்து படிச்சுக்கலாம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்க்கை தருவது சுத்தம். உடல் நலமே எங்க விட்டேன்? ஓகே, உடல் நலமே டேஸ் அடிப்படை. உழைப்புக்கு அடிப்படை. ஓகே. ஓகே, அடுத்தது என்னது? உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு, உடை, உறைவிடம், இது எல்லாத்தையும் பெறுறோம் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? பத்திக்கு பொருத்தமான தலைப்பு அப்படிங்கிறது சுத்தம். நமக்கு பிடிச்ச மாதிரி தான் வச்சுக்கலாம். ஓகே, சுத்தம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க எனக்கு எங்க ஸ்கூல், அது என்னது? பிறமொழி சொல்ல வந்து திருத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. அப்ப எங்க பள்ளியில். ஓகேங்களா? சுற்றுலா அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பெற்றோரிடம் பர்மிஷன் அப்படிங்கிறது என்னது? அனுமதி. லெட்டர்னா என்னது? கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் நார்மலா நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, இதுல எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. இது ஓகே. ஓகே, கலைச்சொல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நமக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கா கேட்கலாம், இல்ல தனியா கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா பொருந்தாதது, பொருத்தமானது, அந்த மாதிரி சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? சோ கலைச்சொல் எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, வலஞ்சொலி அப்படிங்கிறதுக்கு கிளாக் வைஸ். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். தேடு பொறி அப்படின்னா இங்க என்னது? தேர்டு அப்படின்னா நமக்கு நார்மலா என்ன சொல்வா? சர்ச். பொறி அப்படிங்கிறது இன்ஜின். ஓகேங்களா? சோ சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது தேடு பொறி. முகநூல், முகம்னா நமக்கு என்னது? ஃபேஸ். நூல் அப்படிங்கிறது புக். சோ முகநூல் அப்படிங்கிறது ஃபேஸ்புக். நம்ம யூஸ் பண்றோம்ல வாட்ஸ்அப், அதனோட தமிழ் பேர் எத்தனை பேருக்கு முன்னாடியே தெரியும்? அப்படின்னு என்னது? புலனம். ஓகேங்களா? நீங்க ஒவ்வொரு டைமும் வாட்ஸ்அப்ல போகும்போது என்னன்னு யோசிக்கணும்? ஓகே, நம்ம புலனத்துக்குள்ள போறோம் அப்படின்னு தான் யோசிக்கணும். ஓகேங்களா? வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இடஞ்சொலி அப்படின்னாவே இந்த முன்னாடி ஆன்டி அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல் அப்படின்னா குரல்னா வாய்ஸ், தேடல் அப்படிங்கிறது சர்ச். ஸோ வாய்ஸ் சர்ச் அப்படிங்கிறது குரல் தேடல். நெக்ஸ்ட் தொடுதுறை, சாரி தொடுதிரை அப்படிங்கிறது. தொடு அப்படின்னா என்னது? டச் பண்றது. திரை அப்படின்னா ஸ்கிரீனு. ஸோ தொடுதிரை அப்படிங்கிறது டச் ஸ்கிரீன். செயலி அப்படிங்கிறது ஆப். இது நமக்கு நார்மலா தெரியும். ஆப்னாவே செயலி. ஓகேங்களா? ஈன்னு வந்துச்சுனாவே அங்க முன்னாடி என்ன வந்திருக்கும்? மின் அப்படிங்கிறது. மெயில் அப்படின்னா அஞ்சல். ஸோ மின் அஞ்சல் அப்படிங்கிறது இமெயில். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் க்ளோஸ். ஓகேங்களா? இயல் 1 ஓகேங்களா? எல்லாத்துக்கும் கிளியரா? ஓகே, சூப்பர். அடுத்தது இயல் 2 பார்க்கலாம். ஓகே, இயல் 2. ஓகே, என்னது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இயற்கை இன்பம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே நமக்கு என்ன இருக்கு? சிலப்பதிகாரம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், எந்த ஒரு செய்யுள் படிச்சாலும் சரி, இப்ப டாபிக் படிச்சிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஆசிரியர் யாருன்னு ஃபர்ஸ்ட் போய் பாத்துறணும். ஓகேங்களா? ஆசிரியர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள வந்துக்கணும். ஓகேங்களா? இயல் 1 இன்னொரு டைம் இன்னைக்கு ரிவிஷன் பண்ணிருங்க. இன்னைக்கு இயல் 2 பாத்திரலாம். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் யார் ஆசிரியர்? ஓகே, சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓகேங்களா? இவர் சேர மரபை சார்ந்தவர். ஓகேங்களா? இளங்கோவடிகள் எந்த மரபு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சேர மரபை சார்ந்தவர். இவர் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தினுடைய காலம் வந்து என்னன்னு, சாரி, இளங்கோவடிகளுடைய காலம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒண்ணுதான் என்னது? சிலப்பதிகாரம். ஓகே, ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒண்ணு சிலப்பதிகாரம். தமிழினுடைய முதல் காப்பியம் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பிளஸ் மணிமேகலை இந்த ரெண்டுமே என்னது? இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? மார்க் பண்றது தெரியுது இல்லைங்க? நெக்ஸ்ட் இதுல எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திங்கள், ஞாயிறு, மலை அப்படின்னு இயற்கையை வாழ்த்துவதாக இந்த சிலப்பதிகாரத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நான் இப்ப வந்து குயிக்கா ஒரே ஒரு டைம் மட்டும் சொல்றேன். சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள். பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் இவர் எந்த மரபை சார்ந்தவர்? சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகார சிலப்பதிகாரத்துல எழுதின இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? நம்ம எங்க தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்க கிமுன்னு கொடுத்த ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கிமு 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. டப்புன்னு நம்ம அதைத்தான் வந்து போடுவோம். ஆனா என்னது? கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? கிபி 2ஆம் நூற்றாண்டு தான் இளங்கோவடிகளுடைய காலம். நெக்ஸ்ட் ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒண்ணுதான் வந்து என்னது? சிலப்பதிகாரம். ஓகேங்களா? சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னா என்னென்னு சொல்லுங்க. சிலப்பதிகாரம் பேஜ் நம்பர், ஆக்சுவலி மேம் இது 6th இயல் 2, என்னோட டேர்ம் வைஸ் புக் 27வது பேஜ் நம்பர்ல இருக்கு. எதுவும் இல்ல, 6th ஃபர்ஸ்ட் டைம்ல 2வது லெசன். ஓகேங்களா? ஓகே, ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன வரும்னு மட்டும் ஒரே டைம் சொல்லுங்க. சாரி. ஓகே, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, சூப்பர், வளையாபதி, குண்டலகேசி. நீங்க இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆசிரியர் யாரு பிளஸ் அது என்ன நூல். ஓகேங்களா? சமணமா பௌத்தமா அப்படின்னு பாத்துக்கணும். ஓகேங்களா? சூப்பர், இதுதான் ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிறது. இந்த ஐம்பெருங்காப்பியத்துல இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள். ஓகேங்களா? ஓகே, இது வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஏன் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னா இதுல ஒரு காப்பியம் அப்படின்னாவே நார்மலா ஒரு ஏதாவது செய்யுள் ஏற்றாங்க. இலக்கியம் அப்படின்னாவே ஒன்னா மன்னர், வேந்தர், ஓகேங்களா, ஒரு நாட்டு, அந்த மாதிரி அப்படிதான் எழுதுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது குடிமக்கள், ஓகேங்களா, நார்மலா வாழக்கூடிய ஒரு குடிமக்களை பத்தி அவங்கள தலைவன் தலைவியா வச்சு வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா?
நார்மலா தலைவன் தலைவியை யார வச்சுன்னா ஒரு கடவுளாகவோ இல்லைன்னா மன்னர் இவங்க தான் வச்சு எழுதுவாங்க. ஆனா குடிமக்களை வச்சு எழுதின ஃபர்ஸ்ட் காப்பியம் அப்படிங்கிறங்காட்டி தான் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறங்காட்டி தான் குடிமக்கள் காப்பியம். அதுல வந்து கோவலன் கண்ணகி அவங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதனாலதான் இது குடிமக்கள் காப்பியம் சொல்லி அழைக்கிறாங்க. இதுதான் முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். ஓகேங்களா, இப்ப இந்த நமக்கு கொடுத்தக்கூடிய லெசன்ல என்ன பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். திங்கள், திங்கள்னா என்னது? நிலவு. ஞாயிறு அப்படின்னா கதிரவன். ஓகேங்களா, அப்புறம் மலை. இந்த மாதிரி இயற்கையை ஃபுல்லா வாழ்த்துற மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாழ்த்து பகுதி தான் நமக்கு இந்த சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இப்ப சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது யாருன்னு தெரிஞ்சிருச்சு, பிளஸ் அதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும், நேரம் சிலப்பதிகாரத்துக்கு நேரம் இளங்கோவடிகள் எழுதியிருக்கணும். ஓகேங்களா, அவரோட காலம் என்னது? கிபி 2ஆம் நூற்றாண்டு. அவர் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபை சேர்ந்தவர். அப்படின்னு உங்களால இங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் கேதர் பண்ண முடியுமோ பண்ணும்போது இங்க டாபிக் பாக்குறப்பவே நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடணும். ஓகேங்களா, ஓகே. இந்த நுழையும் முன்ல பாருங்க. ஓகே, இதுல என்ன ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும். ஓகேங்களா, இதுல வந்து என்னது? நிலவினுடைய குளிர்ச்சி. ஓகேங்களா, நிலா நிலா நைட் டைம்ல இருக்கும்போது என்னது? குளிர்ச்சி. கதிரவனுடைய வெம்மை. மழையினுடைய பயன். ஓகேங்களா, மனப்பாடமெல்லாம் பண்ண வேணாம். நிலா எப்படி இருக்கும்? மொட்டை அதாவது பனியில போய் நிக்காதுன்னு சொல்லுவாங்களா? அப்ப நிலா வந்து எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். ஓகேங்களா, சூரியன் நமக்கு எப்படின்னு தெரியும்? ஹீட்டா இருக்கும், வெம்மை. மழை அப்படிங்கும் போது மழை பெஞ்சாதான் நமக்கு விவசாயிகளுக்கெல்லாம் அது நிலத்துல வந்து பயன் கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப மழையினுடைய பயன் இத பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, அப்படியேதான் கொஸ்டின் கேட்பாங்க. இத பத்தி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். இல்லைன்னா இந்த நிலவு கதிரவன் மலை கொடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா, எது படிச்சாலும் அதுல இருந்து நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரியணும், பிளஸ் நம்ம எது தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியணும். இந்த லெசன்ல இந்த ஸ்டார் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஓகே, நம்ம ஃபுல்லாவே பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். திங்கள் அப்படிங்கிறது என்னது மீனிங்? திங்கள்னாவே நமக்கு நிலவு அப்படிங்கறதா மீனிங். ஓகேங்களா, ஓகே, திங்கள் அப்படின்னு என்னது? நிலவு. ஓகேங்களா, அப்படின்னு என்ன சொல்றாங்க? நிலாவு போட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா இங்க பாங்க, கொங்கு அளந்தார் சென்னி குளிர் வெண்குடை போற்று இவ் அங்கன் உலகு அளித்தலான் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்படியே கீழே வாங்க. வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம். மாலை அணிந்த சோழனின். ஓகேங்களா, மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கக்கூடிய நிலாவு போற்றுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு சோழ மன்னர் இருக்கிறாரு. ஓகே, மாலை அணிஞ்சிக்கக்கூடிய ஒரு சோழ மன்னர் இருக்காரு. அந்த சோழ மன்னருடைய வெண்குடை வந்து எப்படி குளிர்ந்திருக்கோ அந்த மாதிரி நிலா இருக்கு. சோ அந்த நிலாவை நம்ம போட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ நிலாவை எதோட கம்பேர் பண்றாங்க? ஓகேங்களா, ஓகே, ஒரு நிமிஷம். நிலாவை எதோட போட்டுறாங்க? வெண்கொற்ற குடை. ஓகேங்களா, சோழமனுடைய வெண்கொற்ற குடையோட நிலாவை போட்டுறாங்க. நெக்ஸ்ட் என்னது? ஞாயிறு. ஞாயிறு அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? கதிரவன். ஓகே, இப்ப கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் இருக்குதா? அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இதுல மேரு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இமயமலை. ஓகேங்களா, காவிரி நாடன் அப்படின்னா காவிரி ஆறு பாயக்கூடிய நாட்டை வந்து ஆட்சி செய்யறவன் யாரு? சோழ மன்னர். ஓகேங்களா, அவருடைய ஆணை சக்கரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கதிரவனையும் போற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போல இமயத்தை வலம் வரும் கதிரவனை போற்றுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்ப கதிரவனை வந்து எதோட வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க? சோழ மண்ணுடைய ஆணை சக்கரம் இமயமலத்தை எப்படி வலம் வருதோ அதுக்காக ஒப்பிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் என்னது? மாமலை போற்றுவோம் மாமலை போற்றுவோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, மலையை போற்றுவோம் அப்படிங்கிறாங்க. என்னதுக்காக? நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான். ஓகேங்களா, அலி அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லும் பொருளும் என்ன கொடுத்திருக்காங்க? அலினா கருணை அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா, நாம நீர் அப்படிங்கிறது என்னது? அச்சம் தரும் கடல் அப்படிங்கிறது.
இதுல நம்மளுடைய எல்லை பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கடல் சூழ்ந்துதான் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி கடலை எல்லையா இருக்கக்கூடிய அந்த உலகுக்கு மன்னன் எப்படி அருள் செய்யறானோ அந்த மாதிரி நமக்கு மலை வந்து நமக்கு பயணத்தருது. சோ மலையை நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப மலையை நமக்கு எதோட வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க? இங்க கீழே பாருங்க, கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில்வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம். ஓகேங்களா? அந்த கடல் எல்லையை வச்சு மன்னன் எப்படி அருள் செய்யறாரோ அந்த மாதிரிதான் நமக்கு மலை வந்து அருள் செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப மலை அப்படிங்கிறது அந்த கடல் சூழ்ந்த எல்லை பகுதியை காட்டக்கூடிய மன்னனை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சதுல? நிலவு அப்படிங்கறது வெண்குற்ற குடை வந்து குளிச்சு தர்ற மாதிரி இருக்கு. சோ அதை போற்றுவோம். பிளஸ் கதிரவன் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஆணை சக்கரம் வந்து இமயமலை எப்படி வலம் வருதோ அந்த மாதிரி வரக்கூடிய கதிரவனை போற்றுவோம். நெக்ஸ்ட் மலை அப்படிங்கிறது மன்னன் எப்படி அந்த கடல் சூழ்ந்த எல்லையை வந்து பாதுகாத்து வராரோ அதே மாதிரிதான் மலையை வந்து நம்ம போற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த லைனே தெரியலனாலும் நமக்கு இந்த மேருவளம், நெக்ஸ்ட் இந்த ஞாயிறு போற்றுவோம், அடுத்தது இந்த நாமநீர், இதெல்லாம் தெரிஞ்சாவே ஓகே நமக்கு சிலப்பதிகாரம். ஓகேங்களா? அப்ப ஆசிரியர் யாரு? இளங்கோவடிகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ நமக்கு செய்யுள் அப்படிங்கும்போது அதனோட ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சாவே நமக்கு ஈஸி. ஓகேங்களா? இதுதான் கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சோழ மன்னன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அந்த சோழ மன்னன் என்ன மாலை அணிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா ஆத்திமலர் மாலையை அணிந்திருப்பாரு. ஓகேங்களா? தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சோழ மன்னர். ஓகேங்களா? அதே மாதிரி காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யக்கூடிய நாட்டை ஆட்சி செய்பவன் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சோழ மன்னன். ஓகேங்களா? மத்தது எல்லாமே நம்ம சொன்னதா இருக்கும். ஓகேங்களா? இந்த ரெண்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப இது மீனிங் பாருங்க. சொல்லும் பொருளும் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். திங்கள் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? நிலவு. கொங்கு அப்படிங்கிறது மகரந்தம். அலர் அப்படிங்கிறதுக்கு நார்மலாவே தெரியும் நமக்கு மலர்தல். திகிரி அப்படிங்கிறது ஆணை சக்கரம். பொற்கோட்டு அப்படிங்கிறது பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படிங்கிறது இமயமலை. நாமநீர் அப்படிங்கிறது அச்சம் தரும் கடல். அலி அப்படிங்கிறது கருணை. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் இங்க வந்து ஒரு சிலதெல்லாம் எழுதல, அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த செய்யுள்ல ஒரு சில இடத்துல நான் எழுதல, சோ அதனோட இதெல்லாம் வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பொற்கோட்டு அப்படிங்கிறது பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அப்படிங்கும்போது நமக்கு இந்த செய்யுள் படிக்கிறப்பவே சொல்லும் பொருளும் நமக்கு ஃபெமிலியர் ஆயிரும். ஓகேங்களா? இது இப்ப புரிஞ்சதுல? இது சிலப்பதிகாரம் ஓகே தானுங்க? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள், சேரமரபு, கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? சிலப்பதிகாரம் கிளியர் தானே? கொஸ்டின் கேட்டு அடிச்சிடலாம்ல? ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. கழுத்தில் சூடுவது? ஓகே, கழுத்தில் சூடுவது தார். ஓகே, நெக்ஸ்ட் கதிரவனுடைய மற்றொரு பெயர்? ஞாயிறு. ஆப்ஷன் பி கரெக்ட். சூப்பர். வெண்குடை பிரித்தெழுதுக. சூப்பர். வெண்மை கூட்டல் குடைதான் வெண்குடை அப்படிங்கிறது. ஓகே, பொற்கோட்டு பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ பொன் கூட்டல் கூட்டு பொற்கோட்டு. கொங்கு கூட்டலாளர்? கொங்கலர். ஆப்ஷன் சி. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அவன் கூட்டல் அலிப்போல் என்பதை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் பி அவன் அலிப்போல். ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் காணி நிலம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? காணி நிலம்னு கொடுத்துருக்காங்க, ஒரு நிலத்தை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, யார் சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருக்காங்க? ஒரே ஒரு டைம் பாட்டு வந்துடலாமா? ஓகே, காணி நிலம் அப்படிங்கிறது யாரு ஃபர்ஸ்ட் அந்த எழுதியிருக்காங்க? நமக்கு பிக்சர் பார்த்தாவே தெரிஞ்சிடும் யாரு. பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் நான் ஆல்ரெடி சொன்னேன், என்னது? பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். ஓகே, சூப்பர். ஓகேங்களா? அதுதான் நான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், யார் வேணாலும் போய் மணி அடிக்கலாம். ஏன்னா பாரதியார் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்காக. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, நூல்வழி பாருங்க. 20ஆம் நூற்றாண்டுடைய இணையற்ற கவிஞர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா யாருன்னா பாரதியார். ஓகேங்களா? இந்த 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற அப்படிங்கிற வேர்டு நல்லா மார்க் பண்ணிக்கங்க. பின்னாடி லெசன்ல ஒண்ணு வரும், அப்ப நான் இதை கேட்பேன், அப்ப நீங்க சொல்லணும். ஓகேங்களா? அப்ப இப்ப நம்ம நூற்றாண்டுல யாரை பார்த்திருக்கோம்? இளங்கோவடிகள். அப்ப இந்த இடத்துல நம்ம ரிவிஷன் பண்ணிக்கணும். என்னது? இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டு? கிபி 2ஆம் நூற்றாண்டு. இப்ப யாருக்கு பார்த்திருக்கோம்? பாரதியார் 20ஆம் நூற்றாண்டுடைய இணையற்ற கவிஞர்.
2ஆம் நூற்றாண்டுங்கும் போதே நீங்க முன்னாடி என்ன சேர்த்துக்கணும், கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். ஓகேங்களா? இளமையிலே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி அப்படிங்கிற பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண்ணுரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். இவருடைய நூல்கள் என்னது, ரொம்ப ஃபெமிலியரான 3 நூல். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. ஓகேங்களா? இந்த நூலெல்லாம் இயற்றியிருக்காரு. இப்ப இந்த காணி நிலம் அப்படிங்கிறது நமக்கு பாரதியார் கவிதை அப்படிங்கிறதுலதான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? காணிலம் அப்படிங்கிறது பாரதியார் கவிதை என்னும் தொகுப்புல இருந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப பாரதியார் பத்தி, பாரதியார் எப்ப பிறந்தாரு? எனக்கு முன்னாடி யாராவது கமெண்ட் பண்ணுவீங்கன்னு பாக்குறேன். டிசம்பர் 11 1882. ஓகேங்களா? இறந்தது நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கமெண்ட் பண்ணனாலும் பரவாயில்ல, நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் படிக்கிறப்ப படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிறந்தது டிசம்பர் 11 1882. இறந்தது செப்டம்பர் 11 1921. டேட், பிறந்த டேட் இறந்த டேட் ரெண்டுமே 11 தான். ஓகேங்களா? ஓகே. இவங்களுடைய அம்மா பேரு, அம்மா அப்பா. ஓகேங்களா? பெற்றோர்கள் யாரு? சின்னசாமி ஐயர். இப்ப இதை நீங்க படிக்கிறப்ப பாரதிதாசனுடைய அம்மா அப்பா பேரையும் நீங்க ரிவிஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? அம்மா வந்து யாரு? லட்சுமி அம்மையார். ஓகே, இவர் எந்த ஊர் சார்ந்தவர்? எட்டயபுரம். ஓகேங்களா? ஓகே, இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவருடைய இறந்த தினம் இப்ப செப்டம்பர் 11 இத மகாகவி தினமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? செப்டம்பர் 11 மகாகவி தினமா தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? செப்டம்பர் 11 மகாகவி தினம். ஓகே, இப்ப புரிஞ்சுதுங்களா? சுப்பிரமணிய பாரதியாரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சாரி அதுலயே நான் சொல்லிட்டேன்னா, பாரதியாரோட இயற்பெயர் என்னது? சுப்பிரமணியன். 20ஆம் நூற்றாண்டோட இணையற்ற கவிஞர். எட்டயபுரம் மன்னரால பாரதி அப்படின்னு பட்டம் பெற்றிருப்பாரு. இவர் எது பாடியிருக்காரு? விடுதலை உணர்வு ஊட்டியவர் பிளஸ் மண்ணுரிமை, பெண்ணுரிமை, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று. ஓகேங்களா? இந்த நாடும் வந்தாவே யாரு? பாரதியார். நெக்ஸ்ட் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இது எல்லாமே பாடியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ஆசிரியர் யாரு? பாரதியார். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், பெருஞ்சித்திரனார் தான் இப்ப நம்ம நூல் பார்த்திருப்போமா? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, இதை வந்து நீங்க ரிவிஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு நூல் படிக்கும் போது அங்க நம்ம முன்னாடி பார்த்ததெல்லாம் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப காணி நிலம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, வீடு கட்டுறது. ஓகேங்களா? ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தரோட ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? எனக்கு இந்த இடத்துல இது வேணும், இந்த இடத்துல இது வேணும் அப்படின்ட்டு. அப்ப பாரதியாரோட இது கனவுல எப்படி இருக்கு? ஓகேங்களா? வீடு அப்படிங்கிறது என்னென்ன தேவை, அவரோட கற்பனையில என்னென்ன வீட்டுல என்னென்ன பண்றாரு அப்படிங்கறத இந்த காணி நிலம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? காணி நிலம் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. காணி நிலம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு நில அளவு. ஓகேங்களா? அந்த நில அளவை சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் காணிலம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, என்னது இயர்? ஐ திங்க் 2020. எனக்கு இயர் கரெக்டா ஞாபகம் இல்லைங்க மேம், நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்து சொல்றேன். ஆனா அது செப்டம்பர் 11 வந்து மகாகவி தினம் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? நான் இயர் எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு சொல்றேங்க மேம். ஓகே. ஓகே, காணி நிலம் அப்படிங்கிறது இங்க பாருங்க. நீங்க அந்த படிக்கிறப்பவே, செய்யுள் படிக்கிறப்பவே உங்களுக்கு பொருள் புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். ஓகேங்களா? அங்க தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். ஓகேங்களா? நன்மாடங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, அடுக்குமாடி. ஓகேங்களா? மாளிகையினுடைய இங்க சொல்லும் பொருளும் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, மாளிகையின் மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றாங்க, எனக்கு அடுக்குமாடி வேணும், அடுக்குமாடி ஓகேங்களா, அடுக்குகள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது அங்கு கேணி அருகினில். கேணி அப்படிங்கிறது என்னது நமக்கு தெரியும். கேணி அப்பனா என்னது? கிணறு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப கேணி அருகில தென்னை மரம், கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்துல வேணும் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? ஒரு வீடு வேணுங்கிறாரு, அடுக்கு வீடு வேணும் அப்படிங்கிறாரு, பிளஸ் பக்கத்தால கிணறு, அதுக்கு பக்கத்தால தென்னை மரம் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? எத்தனை?
10 12 தென்னை மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இது வரைக்குமே என்னது உங்களுக்கு செய்யுள் வரி. ஓகேங்களா? இப்ப இந்த 2 லைன்ல எதை கொடுத்து வேணாலும் இதனோட ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது என்ன கேக்குறாங்க? நல்ல முத்து சுடர். ஓகேங்களா? முத்து சுடர் போல நில ஒளி வேண்டும். ஓகேங்களா? முத்து சுடர் போல என்னது? நில ஒளி முன் வர வேண்டும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். என்றன் சித்தம். சித்தம்னா என்னது? உள்ளம். ஓகேங்களா? சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். ஓகேங்களா? சித்தம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? உள்ளம். ஓகே, இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப என்ன சொல்றாங்க? முத்து சுடர் போல என்ன வேணுமா? நில ஒளி வேணுமா? ஓகேங்களா? அப்ப இங்க என்னது? முத்து சுடர். முத்து சுடர் போல என்னது? நில ஒளி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சித்தம் மகிழ்ந்துறதுக்கு என்ன வேணும்? தென்றல். ஓகேங்களா? அடுத்தது என்னது சொல்றாங்க? கத்தும் குயிலோசை சற்றே காதுல வந்து படணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? தூய நிறத்துல என்ன வேணுமா? மாடங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்க இருக்குங்க பாருங்க. துய்ய நிறத்தினதாய் அந்த காலை நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். ஓகேங்களா? நன்மாடங்கள் தூய நிறத்தினதா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த தூய நிறத்துல மாடங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க என்னது? தூய நிறத்துல மாடங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்ப இங்க பாருங்க, இந்த பிக்சர் நான் வியூ பண்றது பிக்சர் தெரியுதுங்களா? இங்க பாருங்க, இதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? மாளிகை அடுக்கு வேணும். ஓகேங்களா? இப்ப அடுக்குமாடி வேணும். கேணி பக்கத்தால. ஓகேங்களா? கேணிக்கு பக்கத்தால 10 12 தென்னை மரங்கள் வேணும். ஓகேவா? தென்றல் வீசணும். குயிலோசை எல்லாம் கேட்கணும். ஓகேங்களா? குயிலோசை கேட்கணும். சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வீசணும். அப்புறம் என்னது? நிலா வெளிச்சம் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் பாரதியுடைய கனவு வீடு. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகே, இதுதான் காணிநிலத்துல கொடுத்திருக்காங்க. முன்னாடியே பார்த்தோம், காணிநிலம் அப்படிங்கிறது என்னது? ஒரு நில அளவை குறிக்கக்கூடிய சொல். ஓகேங்களா? காணி நிலம் அப்படிங்கிறது ஒரு நில அளவை குறிக்கக்கூடிய சொல்லு. மாடங்கள் அப்படிங்கிறது என்னது? மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படிங்கிறது என்னது? உள்ளம். ஓகேங்களா? ஓகே, சொல்லும் பொருளும் ஓகேங்க தானே? ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு டைம் பார்த்துட்டோம், இப்ப ரிவிஷன் பண்றோம் சொல்லும் பொருளும். அவ்வளவுதான். நான் சொன்ன இதே தான் இங்க பாடலோட பொருள் கொடுத்திருப்பாங்க. அப்புறமா நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. கிணறு என்பதை குறிக்கும் சொல். கிணறு அப்படிங்கிறது என்னது? கேணி. சித்தம் என்பதன் பொருள். சித்தம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் உள்ளம். நெக்ஸ்ட், மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின். ஓகே, சூப்பர், அடுக்குகள். நன்மாடங்கள் பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். ஓகே, நிலத்தினிடையே அப்படிங்கிறது பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. நெக்ஸ்ட், முத்து கூட்டல் சுடர் அப்படிங்கிறது பிரித்தெழுத கிடைப்பது முத்து சுடர். இச்சு வரும். ஓகேங்களா? முத்து சுடர். நிலா கூட்டல் ஒளி அப்படிங்கிறது நிலா ஒளி. ஆப்ஷன் சி, சூப்பர், கரெக்ட். ஓகே, இங்க பாருங்க, பொறுத்துக. அந்த செய்யுள் இருந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப முத்து சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்துல நல்ல மாடங்கள். சித்தம் மகிழ்ந்ததுக்கு உள்ள மகிழ்ந்தது என்ன வேணும்? தென்றல். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட், சிறகின் ஓசை. ஓகேங்களா? நமக்கு சிறகு அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வந்துரும்? பறவைகள் வந்துரும். ஓகேங்களா? இப்ப இந்த லெசன்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஃபுல்லா பேர்ட்ஸ் பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. நமக்கு ஒரு பறவை அப்படிங்கிறது என்னது? ஒரு இடம் விட்டு இடம் போகும். அந்த இடம் விட்டு இடம் போறதுக்கு பேர் என்னது? வலசை. ஓகேங்களா? அடுத்தது அது தங்கிக்கக்கூடிய பேர் என்னது? புகலிடம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இதுல பறவைகளை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நீங்க ஸ்டோரி படிங்க. நான் நமக்கு தேவையான என்னது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது எது கேட்பாங்க அதை மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பின்னாடி இலக்கணம் பார்க்கணும். நமக்கு இலக்கணம் தான் மஸ்ட். ஓகேங்களா? இதெல்லாம் பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ நான் எது எது இம்பார்ட்டன்ஸோ அதை மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? இங்க பாருங்க, பறவைகள் வந்து கண்டம் விட்டு கண்டம் பறக்குது. ஓகேங்களா? ஒரு கண்ட விட்டு கண்ட கூட பறவைகள் அப்படிங்கிறது பறக்கும். இது பெருங்கடல்கள், மலைகள், இது எல்லாத்தையுமே கடந்து போய் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஓகேங்களா? மறுபடியும் இப்ப எந்த இடத்துல இருந்து போகுதோ அதே இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி இடம்பெயர்தல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுல, அது பேரு தான் என்னது? வலசை போதல். ஓகேங்களா? பறவைகள் இடம்பெயர்தல தான் என்னது மீனிங்? வலசை போதல். ஓகேங்களா? தெரிஞ்சுவீங்க, ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? வலசை போதல். ஓகேங்களா? அதிகமா எந்த பறவைகள் வலசை போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீர்வாழ் பறவைகள் தான் அதிகமா வலசை போகுது. ஓகேங்களா? ஓகே. ஓகே, இப்ப வலசை போகுது அப்படின்னா எதுக்காக வந்து இடம்பெயருது அந்த பறவை?
ஒண்ணு அதுக்கு தேவையான சாப்பாடு, ஓகேங்களா, சாப்பாட்டுக்காக. நெக்ஸ்ட் அது போய் தங்குறதுக்காக இருப்பிடம். நெக்ஸ்ட் தட்பவெப்பநிலை. இங்க ஃபுல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கு, இல்ல பனி கொட்டிட்டே இருக்கு அப்படின்னா எப்படி அந்த இடத்துல இருக்க முடியும்? ஓகேங்களா. சோ அதனால அப்ப சாப்பாட்டுக்கு, தங்குற பிளேஸ்க்கு, இருப்பிடத்துக்கு, தட்பவெப்பநிலை மாற்றம், நெக்ஸ்ட் அதனுடைய இனப்பெருக்கத்துக்கு. ஓகேங்களா. இதுக்காக தான் அந்த பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயருது. ஓகேங்களா. எதை அடிப்படையா வச்சு, ஓகேங்களா, ஓகே இந்த டைரக்ஷன்ல தான் போறேன் அப்படின்ட்டு அதுக்கு தெரியணும்ல. அப்ப நமக்கெல்லாம் எப்படி தெரியும்? நம்ம காம்பஸ் வச்சு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. அந்த மாதிரி பறவைகள் எதை அடிப்படையா வச்சு வந்து பார்த்தா இடம்பெறுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நம் நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். ஓகேங்களா. ஒரு சில ரேடியேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி புவியீர்ப்பு புலம், இதெல்லாத்தையும் அடிப்படையா கொண்டுதான் பறவைகள் இடம்பெறுது. ஓகேங்களா. மொத்தத்துல 2 பாயிண்ட். எதை அடிப்படையா வச்சு, அதாவது எதுக்காக இடம்பெறுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, உணவு, இருப்பிடம், தட்பவெப்ப நிலை மாற்றம், இனப்பெருக்கம். நான் 2 டைம் சொல்லும் போது நீங்க ரிவிஷன் பண்ணிடணும். ஓகேங்களா. இதுக்காக வந்து இடம்பெறுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்கிறது. அதே எதை அடிப்படையா கொண்டு இடம்பெயர்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். ஓகேங்களா. இதை அடிப்படையா வச்சுதான் பறவை இடம்பெறுது. ஓகேங்களா. ஓகே, இப்ப பறவை இடம்பெறுது, எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த டைரக்ஷன் போகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, வடக்குல இருந்து தெற்கு நோக்கியும், மேற்குல இருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன. ஓகேங்களா. நமக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு டைரக்ஷன் என்னன்னு தெரியணும். ஓகேங்களா. அப்போ இதுதான் வடக்கு, இது தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஓகேங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்னது? வடக்குல இருந்து தெற்கு போகுது, அப்ப இங்க மேல வடக்குல இருந்து தெற்கு போகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னது? மேற்குல இருந்து கிழக்கு. ஓகேங்களா. இந்த டைரக்ஷன் கொடுத்து கூற்றுல கொடுத்து தவறு சரி சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. சோ நமக்கு அந்த டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. மேல இருந்து கீழே, அப்புறம் இந்த மேற்குல இருந்து கிழக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா. நமக்கு டைரக்ஷன் மாத்தி கொடுத்து தப்பா ரைட்டான்னு சொல்லி கூற்றுல கேட்கலாம். ஓகேங்களா. அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பறவைகள் தங்களுக்குன்னு ஒரு வழித்தடத்தை வச்சுக்கோ. இப்ப வந்து ஒரு சில ரூட் இருக்குல்ல, அந்த ரூட் வந்து பறவைகளுக்கு தெரியும். நமக்கு எப்படி ரூட் தெரியுமோ அதே மாதிரி பறவைகளுக்கு ரூட் தெரியும். அந்த பாதையிலேயே பறக்குது. சில பறவை இனங்கள் அதே பாதையில எந்த வழியில போச்சோ அதே வழியில திரும்பி வரும். ஓகேங்களா. இந்த ரூட்டுக்கெல்லாம் நம்ம மனுஷங்க மாதிரியே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதே ஒரு சில பறவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, வர்றதுக்கு ஒரு வழி, போறதுக்கு ஒரு வழி அப்படின்னு 2 பாதை இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பயணம் செல்லும் போது சில வந்து இப்ப என்னன்னா, இப்போ போயிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு பசி இருக்குல்ல, அப்ப இறைக்காகவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் ஒரு சில பறவைகள் வந்து தரையிறங்கும். ஒரு சிலது என்ன அப்படின்னா, டார்கெட் நான் அடையாம ஓய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிக்காம பறந்துகிட்டே போயிட்டு அது எங்க போய் சேரணுமோ அங்கதான் போய் நிக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுல, அப்ப என்னது? பறவை வந்து வலசை போகுதுன்னு சொல்றாங்களா? அந்த வலசை போற டைம்ல அதனுடைய பாடிஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பா இது கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா. இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னா ஒன்ஸ் பாத்துக்கோங்க. இந்த வலசையின் போது பறவையோட உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா, தலையில சிறகு வளருதல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இறகுகளுடைய நிறம் மாறும், உடல்ல கற்றையாக முடி வருதல். ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பறவை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. நமக்கு கொடுத்துக்கூடிய இந்த பேர்டு எடுத்துக்கிறேன். இதுல என்னென்ன சொல்றாங்க? தலையில சிறகுலர் தான். ஓகேங்களா. இப்ப தலையில வந்து நமக்கு சிறகு வளருது. நெக்ஸ்ட் இறகுகளுடைய நிறம் மாறும். இந்த ரெக்கைக்கு இதுல அது வந்து ஃபுல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் உடலில் கற்றையாக முடிவது. இப்ப உடல் பகுதியில எல்லாமே என்னது? முடி வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வலசையின் போது நமக்கு ஏற்படக்கூடிய, அந்த பறவைக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். ஓகேங்களா. ஒரு சில டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பறவை வேறு வகை பறவையாகவே மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு பறவைகளும் வலசை வருது. அதான் தமிழகத்துக்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருத எதுல சொல்லியிருக்காங்க? நம்மளுடைய இலக்கியத்திலேயே சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சத்திமுத்து புலவர் அப்படிங்கிறவர். ஓகேங்களா. என்ன பாடியிருக்காரு? நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அதுல தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படிங்கறதுல பறவைகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, இப்ப நமக்கு தெரியணும்ல முன்னாடி இப்படி எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுப்போம்? நம்மளோட செய்யுள்ல, இலக்கியத்துல இதுல எழுதி வச்சிருக்கிறது மூலமா தெரிஞ்சுப்போம்ல. இது மாதிரி வலசை போகுது. இப்பெல்லாம் நமக்கு வந்து அந்த டெலஸ்கோப் இதெல்லாம் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பெல்லாம் எப்படி தெரிஞ்சிருப்பாங்க? அப்பவும் தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் என்னது? 1500 வருஷத்துக்கு முன்னாடியே சத்திமுத்த புலவர் வந்து இலக்கியத்துல எழுதியிருக்காரு. ஓகேங்களா. என்னென்ன எழுதியிருக்காரு? நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்தது தென் திசை குமரியாடி வடதிசைக்கு எகுவீர் ஆயின். இந்த லைன் கொடுத்துட்டு இதனுடைய ஆசிரியர் யாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. இந்த 2 லைனு. அடுத்தது இது எப்ப சொன்னாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அப்படிங்கிறது கொஸ்டினும் கேட்கலாம். ஓகேங்களா. 1500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க,
ஐரோப்பாவுல இருந்து தமிழகத்துக்கு செங்கால் நாரைகள் வருகின்றன. ஓகேங்களா? அப்ப இதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு எந்த வகை பறவைகள் வந்து வலசைக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அதுக்கு ஆன்சர் என்னது? செங்கால் நாரைகள். ஓகேங்களா? வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. புகலிடம்னா எது இல்ல, தங்கக்கூடிய இடம். ஓகேங்களா? வெளிநாட்டு பறவை இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பறவை மட்டும்தான் வலசை போகுமா? கிடையாது. வெளிநாட்டுல இருந்தும் நமக்கு பறவைகள் வந்து வரும், இங்க வரும் தமிழ்நாட்டுக்கு. ஓகேங்களா? சோ அந்த தட்பவெப்பநிலை மாற்றத்துக்காக அங்கிருந்தும் இங்கும் பறவைகள் வரும். சோ வெளிநாட்டு பறவைக்கு தங்கக்கூடிய இடமா நமக்கு எது இருக்கு? தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த லெசனுக்குங்காட்டி ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேக்குறேன். தமிழ்நாட்டுல எத்தனை பறவைகள் சரணாலயம் இருக்கு? ஸ்லோவா கிளாஸ் எடுத்துட்டே இருந்தா நீங்க இருக்கீங்களா இல்லையா எனக்கு தெரியல. சோ இடையில ஒரே ஒரு கொஸ்டின். தமிழ்நாட்டுல எத்தனை பறவைகள் சரணாலயம் இருக்கு? இன்னும் ஒருத்தரும் மெசேஜ் காணும். 7,000 பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் எத்தனை உள்ளன? வேடந்தாங்கல் அப்படிங்கிறது ஒரு வகை பறவை சரணாலயம். ஓகே, கவுண்டிங், நான் நம்பர் கேக்குறேன். ஓகே, நம்ம தமிழ்நாட்டுல பறவை சரணாலயம் மொத்தம் எவ்வளவுன்னா 18 பறவை சரணாலயங்கள் இருக்கு. கூகுள் அடிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இதனோட லிஸ்ட் நமக்கு 10th ஜியோகிரபில வரும். பறவை சரணாலயங்கள், விலங்குகள் சரணாலயம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வரும். 15 கொடுத்துருப்பாங்க. இப்ப 3 அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா 10th ஜியோகிரபி லெசன்ல தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள்னு ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா? அந்த லெசன்ல இருக்கும் பறவைகள் சரணாலயத்தோட லிஸ்ட், சரணாலயத்தோட லிஸ்ட். ஓகேங்களா? 18 இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல. ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட இப்ப சிட்டுக்குருவி பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப அதுல ஸ்பெசிஃபையா நம்ம பாக்குறது என்னது? சிட்டுக்குருவி. ஓகே, அதுக்கு முன்னாடி மேல ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை மட்டும் பாத்திரலாம். கப்பல் பறவை. ஓகேங்களா? கப்பல் பறவைன்னு ஒரு பறவை இருக்கு. ஓகேங்களா? அது என்ன பண்ணுது அப்படின்னா, சிறகை அடிக்காம கடலையே தாண்டி கூடி பறக்கக்கூடிய பறவை தான் என்னது? கப்பல் பறவை. ஓகேங்களா? சிறகடிக்காம கடலை தாண்டி பறக்கக்கூடிய பறவை கப்பல் பறவை. அதுக்கு இங்கிலீஷ்லயும் பாத்துக்கங்க, ஃப்ரிகேட் பேர்டு. ஓகேங்களா? இது தரையே இறங்காம 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா. ஓகேங்களா? இதனோட வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்தது என்னது? கப்பல் பறவை. சிறகடிக்காம கடலையே தாண்டி பறக்கக்கூடிய பறவை தான் கப்பல் பறவை, ஃப்ரிகேட் பேர்டு. 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். அதனோட வேறு பெயர்கள் கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப நம்ம சிட்டுக்குருவி பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, சிட்டுக்குருவி பத்தி பார்க்கணும் அப்படிங்கும் போது சிட்டுக்குருவியோட நாள் தினம் எப்ப? சிட்டு சூப்பர், இன்னைக்குதான் சிட்டுக்குருவி தினம். சூப்பர். ஓகே, சிட்டுக்குருவி டே எப்பன்னா March 20 இந்த லெசன்லயே இருக்கும். ஓகேங்களா? பாத்துக்கலாம். ஓகே, March 20ன்னு சொல்லுவீங்க, இன்னைக்குன்னு சொல்லுவீங்களா? நான் பார்க்கதான் கேட்டேன். ஓகே, சூப்பர். இன்னைக்குதான் March 20. சோ இன்னைக்குதான் சிட்டுக்குருவி டே. ஓகேங்களா? ஓகே, சிட்டுக்குருவி நம்ம இந்த பிக்சர்ல பாருங்க, அது பாக்குறப்பவே நமக்கு தெரியுது என்னது? சைஸ் சிறுசா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த வாய்க்கு கீழே வந்து பாருங்க, இங்க ஃபுல்லா பிளாக்கா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பழுப்பு நிறத்துல காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆண் பெண்ணுன்னு ரெண்டா பிரிப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. இதுல பாருங்க என்னென்ன கொடுத்திருப்பாங்கன்னு பார்க்கலாம். உருவத்துல சிறிய இந்த பழுப்பு நிற பறவை பார்த்த உடனே ஆண் பெண் அப்படிங்கறத தனித்தனியா பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப ஆண் குருவி அப்படின்னா தொண்டை பகுதி கருப்பு நிறத்துல இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த பிக்சர்ல பாருங்க, தொண்டை பகுதி என்னது? கருப்பு நிறத்துல இருக்குது. அப்ப இது என்னது? ஆண் குருவி. ஓகேங்களா? உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஆண் குருவியா இருந்தா தொண்டையில வந்து கருப்பு கலர்ல இருக்கும், உடல் ஃபுல்லா அடற்பழுப்பு. ஓகேங்களா? அதாவது டார்க், அதாவது பிரவுன் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஆண் குருவி. அதே பெண் குருவியா இருந்தா உடல் ஃபுல்லாவே மங்கிய பழுப்பு, ஒரு எல்லோ கலர்ல இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் மார்க் பண்றேன்ல, அதை விட ஒரு எல்லோ கலர்ல இருக்கும். ஓகேங்களா? அதுதான் மங்கிய பழுப்பு அப்படிங்கிறது. இத உங்களுக்கு கூற்று காரணத்துல கொடுக்கலாம். ஆண் குருவிக்கும் பெண் குருவிக்கும் மாத்தி கொடுத்துட்டு தப்பு ரைட்டு கூட கேட்கலாம். ஓகேங்களா? ஆண் குருவியா இருந்தா நல்லா பாத்துக்குங்க, தொண்டை பகுதி பிளாக்காவும் உடல் பகுதி அடற்பழுப்பாவும் இருக்கும். ஓகேங்களா? பெண் குருவியா இருந்தா ஃபுல்லாவே மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், ஆண் குருவிக்கும் பெண் குருவிக்கும். ஓகேங்களா? ஓகே, சிட்டுக்குருவி அப்படிங்கிறது நார்மலா கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு பறவை. ஓகேங்களா? கூடு கட்டு அது நமக்கு ஒரு மரம் பக்கத்தால இருந்தது அப்படின்னாவே, ஒரு புதரு
மேக்சிமம் சிட்டுக்குருவி எங்க இருக்கும், அதாவது ஒரு புதர் மாதிரி இருக்கக்கூடிய செடி கொடி, ஓகேங்களா, அந்த மரத்துலதான் சிட்டுக்குருவி சவுண்ட் போட்டே இருக்கும்ல. எப்ப சத்தம் போட்டுட்டே இருக்கும் அப்படின்னா அது கூடு கட்டுற டைம்ல வந்து சத்தம் போட்டே இருக்கும். ஓகேங்களா, கூடு கட்டினா ஒரு கூடு கட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணா 3 to 6 முட்டைகள் வரைக்கும் இடும். 14 நாட்கள் அடைகாக்கும். ஓகேங்களா, இந்த நம்பர் கவுண்டிங் வந்தாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எத்தனை முட்டைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 to 6 முட்டைகள் இடும். ஓகேங்களா, இதெல்லாம் பாக்கணுமாங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கூட்டுல கேட்டாவோ அல்லது அந்த இந்த ஆப்ஷன்ல 3, 4, 5, 6ன்னு சொல்லி கொடுத்துட்டாவோ நமக்கு மாட்டிடுவோம். ஓகேங்களா, சோ அதனால 3 to 6 முட்டைகளிடம் 14 நாட்கள் வந்து பார்த்தோன்னா அடை காக்கும். ஓகேங்களா, 15ஆம் நாள் குஞ்சுகள் வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்டுக்குருவி மனுஷ வாழக்கூடிய எல்லா பகுதியிலுமே இருக்கும். ஆனா எந்த பகுதியில மட்டும் இருக்காது, துருவ பகுதிகள். ஓகேங்களா, துருவ பகுதியில மட்டும்தான் சிட்டுக்குருவி இருக்காது. அதுதான் துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலுமே சிட்டுக்குருவிகள் இருக்கு. ஓகேங்களா, இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை பார்க்கலாம். ஏன் இமயமலை தொடர்ல கூட 4000 மீட்டர் உயரத்துல சிட்டுக்குருவி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த நம்பர்ஸ் மாதிரி வந்தாவே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எத்தனை மீட்டர் உயரம், 4000 மீட்டர் உயரத்துல இமயமலை தொடர்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. எந்த பகுதியில காணப்படாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா துருவ பகுதியில காணப்படாது. ஓகேங்களா, சரி இப்ப சிட்டுக்குருவிகளுக்கு சாப்பாடு அப்படிங்கும் போது என்னது, சிட்டுக்குருவி ஆல்ரெடியே சின்னதா தான் இருக்கும். அப்படி என்ன மாதிரி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தானியம், புழுப்பூச்சி, அந்த மலரோட அந்த மொட்டுக்களுக்கு இதுல அப்ப ஸ்டார்ட் ஆகுது அது, இளந்தளிர், தேன், இது எல்லாமே சிட்டுக்குருவிகளுக்கு சாப்பாடு. ஓகேங்களா, நமக்கு நார்மலா தெரியும் அம்மா சிட்டுக்குருவி வந்து குழந்தைக்கு கொண்டு வந்து அந்த புழு கொடுக்குற பிக்சர்ஸ் எல்லாம் மோஸ்டா பார்த்திருப்போம், அதுதான் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் அதனுடைய வாழ்நாள் காலம் எப்பன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். ஓகேங்களா, அந்த சிட்டுக்குருவியுடைய வாழ்நாள் காலம் எவ்வளோ, 10 to 13. ஓகேங்களா, 10 to 13 வயசு வரைக்கும் அதனுடைய வாழ்நாள். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்பர் இருக்கிறதெல்லாம் அந்த பேரா விட்டு தனியா எடுத்து எழுதி பழகிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஜஸ்ட் எக்ஸாம் டைம்ல கோ த்ரூ பண்ணோம்னா அந்த நம்பர் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஏன்னா நம்பர் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, ஓகே. அதாவது சிட்டுக்குருவி வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருந்தாலுமே நம்ம அது என்னன்னு சொல்லுவோம், சிட்டா பறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அதனுடைய வேகம் வந்து ஃபாஸ்டா இருக்கும். அதனாலதான் வந்து யாராவது வேகமா ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா சிட்டா பறந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அது ஏன் சிட்டுக்குருவியோட சேர்த்து சொல்றோம் அப்படின்னா சிட்டுக்குருவி ரொம்ப வேகமா பறக்கும். அதனாலதான் நம்ம என்னது சிட்டா பறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இப்ப நான் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கிராமத்துல இருந்து சிட்டுக்குருவி அதிகமா இருக்கும். ஓகேங்களா, இப்ப எல்லாம் அங்கொன்னு இங்கொன்னு தான் பாக்குறோம். அதுக்கான ரீசன் என்னது, நம்ம அதிகமா ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே என்ன பண்றோம், இயற்கையை தவிர்த்துட்டு செயற்கையா வந்து யூஸ் பண்றோம். அதனால என்ன ஆகுது, நமக்கு பூச்சிக்கொல்லி எல்லாம் அதிகமா பயன்படுத்துறங்காட்டி அந்த புழு, இந்த மண்புழு எல்லாம் இப்ப எங்காச்சும் நம்ம பாக்கணுமா சொல்லுங்க, ரொம்ப ரேரு. அந்த மண்புழு, இந்த புழு பூச்சி அதோட சாப்பாடே அதுதான். ஆனா அதுவே இல்ல அப்படிங்கும் போது அது எப்படி ரொம்ப நாள் உயிர் வாழும், சோ அது அழிஞ்சிட்டே வருது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம மரத்தெல்லாம் வெட்டி வீடு கட்டிட்டோம். அப்போ நம்மளுக்கு சிட்டுக்குருவில இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில வீட்டு அந்த ஏதாவது சந்து கிடைச்சதுன்னா அதுல கூட கூடு கட்டுது. சோ அதனாலயுமே நமக்கு வந்து என்னது சிட்டுக்குருவிகள் அழிஞ்சிட்டு வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ நமக்கு வந்து என்னது, நம்ம அப்பெல்லாம் வந்து வேலி அப்படிங்கும் போது என்னது, நமக்கு அந்த ஒரு கொளிஞ்சி குச்சி வந்து நெட்டி நெட்டி வைப்பாங்க. ஓகேங்களா, அப்பெல்லாம் அந்த காலத்துல வேலி வேலி போறது அப்படின்னு என்னது கொளிஞ்சி நெட்டி நெட்டி வைப்பாங்க. அது நமக்கு ஃபுல்லா செடியா வந்து படர்ந்திருக்கும், அதுல சிட்டுக்குருவி கூடு கட்டும். ஆனா இப்பெல்லாம் செயற்கை வேலி வந்துருச்சு. ஓகேங்களா, அப்புறம் அதுக்காக புதர்ச்செடி இதெல்லாம் எதுவுமே இல்ல. உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் வழி இல்லாதங்காட்டி நமக்கு என்னது சிட்டுக்குருவிகள் எல்லாம் அழிஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப அதுக்கு நமக்கு என்ன சொல்யூஷன், மரங்கள் வளர்த்தணும், அந்த மாதிரி கொடிகள் இருக்குல்ல அதெல்லாத்தையும் பண்ணணும், தோட்டங்கள் அதிகமா வச்சிருக்கணும், வயல்வெளி எல்லாம் இருக்கணும், பூச்சிக்கொல்லி செயற்கை இது பயன்படுத்தாம இயற்கையை பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் அதுக்கான சொல்யூஷனா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதை ஒன்று ரீட் விட்டுக்கோங்க. ஓகே, இதுல முக்கியமானது என்னது, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னது யார் சொல்லியிருப்பாங்க, பாரதியார். நம்ம பாரதியார் மட்டுமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து பாத்துட்டோம். 2 கொட்டேஷன் சொல்லியிருப்பாரு, யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவது காணும், அது ஒண்ணு. அப்ப இன்னொன்னு பார்த்திருப்போம், பிளஸ் காணிநிலம் யாரு, பாரதியார். இன்னொன்னு என்ன பார்த்திருக்கோம், காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படிங்கிறது என்னது, பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஒரு பாரதின்னு பாத்துட்டோம்னா இப்ப வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோமோ அதை ஒன்ஸ் ரீட் பண்ணிடணும். ஓகேங்களா, ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் இது என்ன இந்த இதுல பாக்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுடைய பறவை மனிதர் யாரு, மெசேஜ் பண்ணுங்க, ரொம்ப நேரமா பேசாம இருக்கும். இந்தியாவின் பறவை மனிதர், ஓகே சூப்பர். இந்தியாவோட பறவை மனிதர் யாரு அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா, அவர் யாரு அப்படின்னா பறவையை பத்தி ஆய்வு செய்யறதுதான் சலீம் அலி. ஓகேங்களா, அதான் பறவை ஆய்வாளர்களுக்கெல்லாம் முன்னோடி அப்படிங்கிறது. ஓகேங்களா,
இது எந்திரன் 2.0 அந்த ஒரு இதுல வந்து அந்த பேர்ட்ஸுக்கு ஒருத்தர் வருவார்ல, அவரு டாக்டர் சலீம் அலி பேஸ் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. டாக்டர் சலீம் அலி பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கேரக்டர் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த எந்திரன் 2.0ங்கிற ஒரு படம் வந்திருக்குங்களா அதுல. ஓகேங்களா? ஓகே. இவர் வந்து ஃபுல்லாவே பறவை வந்து ஆராய்ச்சி செய்யறதுலயும் அதை படம் பிடிச்சு காட்டுறதுல அதிகமா ஈடுபட்டிருப்பாரு. அதனாலதான் அது என்னது இந்தியாவின் பறவை மனிதர். ஓகேங்களா? இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுவது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சலீம் அலி. லேட்டஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின்ங்களா? டெட் கொஸ்டினா? ஓகே ஓகே சூப்பர். ஓகே. அப்ப இந்தியாவின் பறவை மனிதர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா சலீம் அலி. ஓகேங்களா? அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்னன்னு பேர் வச்சிருப்பாங்க? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்டுக்குருவியினுடைய வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. ஓகேங்களா? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இங்க பாருங்க அவருடைய குவாட்ஸ். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழலாம். ஓகேங்களா? மனிதன் இல்லாத உலகில பல பறவைகள் வாழ முடியும். ஆனா பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஓகேங்களா? அப்படின்னு சொன்னது யாரு? சலீம் அலி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர்னித்தாலஜி அப்படிங்கிறது பறவை பற்றிய படிப்பு. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. ஓகேங்களா? உலக சிட்டுக்குருவி நாள் அப்படிங்கிறது மார்ச் 20. ஓகே. இங்க ஆர்டிக் ஆலான் மட்டும் இருக்குது. ஓகே ஓகே புரிஞ்சா ஓகே தான். எக்ஸாம்க்கு இது நமக்கு யூஸ் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. ஆர்டிகாலா கொடுத்திருப்பாங்க, இதுல காணும். ஓகே. ஆர்டிகாலால என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப தூரம் தொலைவுக்கு, ஓகேங்களா, உலகிலேயே நெடுந்தொலைவுக்கு பறக்கக்கூடிய பறவை எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆர்டிக் ஆலா. சூப்பர். எவ்வளவு கிலோமீட்டர் பறக்கும்? 22,000 கிலோமீட்டர். ஓகேங்களா? 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய பறவை இனம் பேருக்கு என்னது? ஆர்டிக் ஆலா அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப நம்ம இன்னொன்னு பார்த்திருப்போம், 400 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எது? சூப்பர் சூப்பர். 22,000 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர். சூப்பர். சீ பேர்டு, கப்பல் பறவை. அதுக்கு இங்கிலீஷ்ல நேம் என்னது? ஃப்ரிகேட் பேர்ட் அப்படிங்கறதுதான் கப்பல் பறவை அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஓகேங்களா? ஓகே. நம்பர்ஸ் மட்டும் இப்ப நம்ம என்னென்ன பார்த்திருக்கோங்க அதை மட்டும் நான் கேட்கறேன், டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்களா? ஓகேங்களா? சிட்டுக்குருவிகள் எத்தனை முட்டைகளிடும்? ஓகே. இன்னும் இலக்கணம் இருக்கு, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. 3 to 6 வரைக்கும் முட்டைகளிடும். எத்தனை நாள் அடை காக்கும்? சூப்பர். 14 நாட்கள் அடை காக்கும். ஓகே. மெசேஜ் பண்ணனால அட்லீஸ்ட் சொல்றத வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இமயமலையில எவ்வளவு மீட்டர் உயரத்துல கூட அது வாழும்? சூப்பர். 4,000 மீட்டர் உயரத்துல கூட அது வாழும். ஓகேங்களா? அதனுடைய ஆண்டுகள், அதனுடைய வாழ்நாள் காலம் 10 to 13 வருஷம் அது வாழும். ஓகே சூப்பர். அடுத்து உலகிலேயே நெடுந்தொலைவுக்கு பயணம் செய்யக்கூடிய பறவை இனம், அதனுடைய தொலைவு? ஓகே சூப்பர். ஆர்டிகால 22,000 கிலோமீட்டர் தொலைவு. உலக சிட்டுக்குருவினால்? ஓகே சூப்பர் சூப்பர். மார்ச் 20. ஓகே சூப்பர். ஓகே வாங்க புக் பேக்கு. தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் ஏ தட்பம் கூட்டல் வெப்பம், அதான் தட்ப வெப்பம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஆப்ஷன் பி வேதி கூட்டல் உரங்கள். ஆப்ஷன் கரெக்டா பாருங்க. ஓகேங்களா? தரை கூட்டல் இறங்கும் அப்படிங்கிறது சேர்த்து எழுத கிடைப்பது? தரை இறங்கும் அப்படிங்கிறது. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? வழித்தடம். ஓகே. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி? சூப்பர். துருவ பகுதி. ஓகேங்களா? ஓகே. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை? இப்பதான் பார்த்தோம். ஆர்டிக் ஆலா. எவ்வளவு கிலோமீட்டர்? 22,000 கிலோமீட்டர். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர்? சத்திமுத்த புலவர். பாரதியார்.
பாரதியார் கிடையவே கிடையாது. பாரதியாருக்கு நான் என்ன சொன்னேன்? காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படிங்கிறது தான் பாரதியார். ஓகேங்களா? தப்பு பண்றதுல இருந்து நம்ம கத்துக்கணும். ஓகேங்களா? தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் டைம்ல இருந்து மெசேஜ் பண்ணாம இருக்க கூடாது. அதாவது நம்ம தப்பு பண்றது என்னவோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் சரியா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பாரதியார் அப்படிங்கிறது காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படிங்கிறது. இப்ப மேம் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணதுல இருந்து ஒண்ணு பெனிஃபிட் என்னது? நம்ம காக்கை குருவி எங்கள் ஜாதிங்கிறது ரிவிஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சத்தியமுத்து புலவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு பாடியிருப்பாரு? ஓ, அடுத்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லியாச்சு. ஓகே, 1500. ஓகேங்களா? 1500 வருஷத்துக்கு முன்னாடி பாடியிருப்பாரு. நல்லா பாத்துங்க, 1500 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஓகே. பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர்? வலசை போதல். சூப்பர். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, இந்தியாவின் பறவை மனிதர்? டாக்டர் சலீம் அலி. அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க? கிடைக்கிற கேப்ல ரிவிஷன் பண்ணிடணும். இன்னும் யாரும் மெசேஜ் பண்ணல. வாழ்க்கை வரலாறு என்னன்னு நினைச்சிருக்காங்க? ஓகே, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. ஓகே ஓகே. அடுத்து பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று. மொத்தம் 4 காரணம் இருக்கும். ஆளுக்கு ஒன்று சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாப்பாடு, உணவு. நெக்ஸ்ட் தங்கக்கூடிய இடம், இருப்பிடம். நெக்ஸ்ட் வெதர் செட் ஆகல, தட்பவெப்பம். நெக்ஸ்ட் இனப்பெருக்கம். ஓகேங்களா? இதுல ஏதாவது ஒண்ணுதான் கேக்குறாங்க. நம்ம மூணுமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அமைக்கிறது அதெல்லாம் பேசல. ஓகே. மரங்களை வளர்த்து டேஸை காப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வரும்? நிலவு விண்மீன் எல்லாம் எதுக்கு வரும்? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் அத அடிப்படையா வச்சு வலசை போகும். ஓகேங்களா? ஆனா அவங்க கேக்குற கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வலசை போக காரணம் என்ன, அது ஏன் போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்காக போகுது? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை, இனப்பெருக்கத்துக்காக போகுது. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலத்தை அடிப்படையா வச்சு அது வலசை போகும். ஓகேங்களா? ஓகே. மரங்களை வளர்த்து என்ன ஆன்சர்? இயற்கையை காப்போம். நெக்ஸ்ட் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஓகே. நெக்ஸ்ட் தமிழகத்தில் வலசை பறவைகளுடைய வருகை குறைஞ்சிருக்கா மிகுந்திருக்கா? தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை? சிட்டுக்குருவிகளுடைய எண்ணிக்கை தான் குறைந்துள்ளது. ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம அவ்வளவு ரீசன்ஸ் பார்த்தோம். ஓகே, சூப்பர். ஓகே, உங்களுக்காக ஒரே ஒரு கொஸ்டின். அதிகமா வலசை வரக்கூடிய பறவை வகை எது? டேஸ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. சூப்பர், நீர்வாழ் பறவைகள். ஓகே. அடுத்தது ஒரு ஸ்டோரி கொடுத்திருப்பாங்க, கிழவனும் கடலும் அப்படிங்கிறது. எதுவுமே இல்ல, ஒரு வயசான தாத்தா வந்து கடலுக்கு போய் அதிகமா மீன் பிடிச்சிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அவர் கூட ஒரு பையன் மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அவருக்கு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதிகமா மீன் கிடைக்காது. அதனால அந்த பையனை வந்து எங்க அப்பா வந்து வேற ஒருத்தவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. கடைசியில பார்த்தா அவர் ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டு வருவார். ஓகேங்களா? இதுதான் ஸ்டோரி. ஓகேங்களா? அந்த ஸ்டோரி நேம் என்னது? நம்ம படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன, நான் சொன்னதுதான் மொத்தம் ஸ்டோரியுமே. ஓகேங்களா? அதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி நேம் வந்து கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிறது. இது என்ன புதினம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆங்கில புதினம். ஓகேங்களா? சப்போஸ் கொஸ்டின்ல வந்து கேக்குறப்ப ஆங்கில கவிதைன்னு கொடுத்துடலாம், ஆங்கில நாடகம்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஆனா என்னது? ஆங்கில புதினம். ஓகேங்களா? அந்த ஆங்கில புதினத்தை தான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேங்களா? அது 1954 நோபல் பரிசு பெற்றது. ஓகேங்களா? இப்படியே சொல்லி கேட்கலாம். நோபல் பரிசு பெற்ற ஆங்கில புதினம் எது? எது? கிழவனும் கடலும். எந்த ஆண்டு? 1954. ஓகேங்களா? அப்ப அந்த நூலுடைய ஆசிரியர் யாரு? ஆங்கில புதினம் அப்படிங்கும் போதே எர்னஸ்ட் ஹெம்மிங்வே அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆங்கில புதினத்தினுடைய ஆசிரியர். ஓகேங்களா? இதுல இந்த ஸ்டோரியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, இந்த தாத்தா பேரு. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த கேரக்டர் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? சாண்டியாகோ அப்படிங்கறத அந்த தாத்தா பேரு. அந்த ஒரு பையன் வந்து அது கத்துக்க வருவான்னு சொல்லலாம், அவன் பேரு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மனோலின். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவர் தாத்தா வந்து என்ன 84 அவருக்கு ஆக்சுவலி வந்து
அந்த பையன் தாத்தா 2 பேருமே போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையனுக்கு கூட இருக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 40 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மீனுமே கிடைக்காது. அதனால அவருடைய அப்பா வந்து என்னது வேற ஒரு படகுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அவருக்கு லாஸ்ட் வந்து என்னது 84 நாள் வரைக்குமே வந்து அவருக்கு மீன் கிடைக்காது. கடைசியில 85வது நாள்ல தான் வந்து அவருக்கு மீன் கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் ஸ்டோரி. இந்த நம்பர்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருக்கிறது தான். ஓகேங்களா, 1954 நோபல் பரிசு பெற்றது நூலாசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது ஒரு ஆங்கில புதினம். ஓகேங்களா, இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். பிளஸ் எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்க பேரு அந்த சாண்டியாகோ. ஓகேங்களா, அவர் தான் நாயகன். அந்த சின்ன பையன் பேர் மனோலின். அவர் 40 நாள்லயே அந்த பையன் வேறதுக்கு மாறிடுவான், ஆனா திரும்ப வந்துருவான். ஓகேங்களா, மொத்தம் 84 நாளைக்கு அந்த தாத்தாக்கு மீன் கிடைக்காது. 85வது நாள்ல மீன் கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் ஃபுல் ஸ்டோரி. ஜஸ்ட் ஸ்டோரி சும்மா ரீட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகே, இப்போ முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். ஓகேங்களா, இப்போ குயிக்கா சொல்லுங்க, உயிரெழுத்துக்கள் எத்தனை? மெய்யெழுத்துக்கள்? உயிர்மெய் எழுத்துக்கள்? ஐந்து எழுத்து? மொத்த தமிழ் எழுத்துக்கள்? சூப்பர், 247. ஓகே. ஓகே, இப்ப நம்ம ரெண்டாவதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, ஓகே. முதல் எழுத்துக்கள் மற்றும் சார்பெழுத்துக்கள். ஓகே, நான் இங்கே வந்துடுறேன் வழக்கம் போல. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நீங்க புக்ல சைட்ல பாத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ முதல் எழுத்து. ஓகேங்களா, முதல் எழுத்து அப்படிங்கறது என்ன வரும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தக்கூடிய என்னது உயிரெழுத்துக்கள். ஓகேங்களா, உயிரெழுத்துக்கள் 12 பிளஸ் மெய்யெழுத்துக்கள் ஒரு 18. ஓகேங்களா, அந்த மெய்யெழுத்து 18, இந்த ரெண்டத்தையும் டோட்டல் பண்ணா எத்தனை? மொத்தம் 30 எழுத்துக்கள். இது சேர்ந்ததுதான் என்னது முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்தது சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சார்பெழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த முதலெழுத்துக்களை வந்து சார்ந்து வருது இல்ல, அதுதான் வந்து என்னது சார்பெழுத்து அப்படிங்கிறது. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். ஓகேங்களா, அதுதான் கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, நம்ம புக்லயே இதை பாத்துருவோம். ஓகே, எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல என்னது 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பிளஸ் 18 எழுத்துக்கள், மொத்தம் 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 வகைப்படும். ஓகேங்களா, இங்க நம்ம சொன்ன அப்படி இதேதான் இங்க கொடுத்திருப்பாங்க. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் முதல் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, பிற எழுத்துக்கள் அப்படின்னா நமக்கு வேற என்ன இருக்கு? உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா, இப்ப மூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா, மூ அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மூ அப்படிங்கிறது தோன்றதுக்கு நமக்கு என்ன எழுத்து அடிப்படையா இருக்கு? இம்மு கூட்டல் ஊ. அப்போ உயிரெழுத்துக்களும் நமக்கு சாரி உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் அப்படிங்கறதா நமக்கு மத்த எழுத்துக்கள் தோன்றதுக்கே அடிப்படையா இருக்கு. ஓகேங்களா, அதனாலதான் இந்த ரெண்டத்தையும் என்னது முதல் எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, பிற எழுத்துக்கள் தோன்றதுக்கும் இயங்குறதுக்கும் இதுதான் முதல் காரணம். அதனாலதான் முதல் எழுத்துக்கள்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னது சார்பெழுத்துக்கள். இப்ப இந்த மூ அப்படிங்கறதா சார்பெழுத்து. ஏன்னா முதல் எழுத்து இந்த 2 எழுத்து உயிரெழுத்து மெய் எழுத்து சார்ந்துதான் இந்த மூ அப்படிங்கிறது இயங்குது. அதனாலதான் இது சார்பெழுத்து அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, சார்பெழுத்தினோட 10 வகையிலேயே பாருங்க என்ன வருது ஃபர்ஸ்ட்? உயிர்மெய் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதனோட 10 வகையில ஃபர்ஸ்ட் என்னது? உயிர்மெய். அடுத்தது ஆயுத எழுத்து பார்த்தோம்ல, அதுவுமே என்னது ஒரு சார்பு எழுத்து தான். ஏன்னா ஆயுதம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? தனியா வரும் அப்படின்னு சொன்னோமா? சோ அப்ப அது இயங்குறதுக்கு நமக்கு ஒரு ஒரு சில எழுத்துக்கள் தேவையா? அப்ப அஃது அப்படிங்கும் போது நமக்கு என்னது அது சார்ந்துதானே வருது. அதனாலதான் என்னது அது சார்பு எழுத்துல வருது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 2 சேமா படிக்கணும். நெக்ஸ்ட் இப்ப 2 படிச்சாச்சா? மூணாவது என்னது? உயிரிழபடை ஒற்றளபடை அப்படிங்கறது சேமா படிக்கணும். ஓகேங்களா, உயிர்மெய் ஆயுதம் 2, நெக்ஸ்ட் உயிரிழபடை ஒற்றளபடை. ஓகேங்களா, இதை நான் உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்காக நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன், அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் என்னது? குற்றியலிகரம் குற்றியல் உகரம். ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம பொறுமையா ஒவ்வொன்னா போவோம். உயிர்மெய் ஆயுதம், அடுத்தது உயிரிழபடை ஒற்றளபடை, நெக்ஸ்ட் குற்றியலிகரம் குற்றியல் உகரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன வரும்? மிச்சம் இருக்கிறது குறுக்கம் 4 இருக்கும். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா, டோட்டலா 10. உயிர்மெய் ஆயுதம் அப்படிங்கிறது 2, அடுத்து உயிரிழபடை ஒற்றளபடை, குற்றியலிகரம் குற்றியலுகரம்,
ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? மொத்த சார்பெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 10 வகை. ஓகேங்களா? இப்ப நமக்கு இந்த லெசன்ல கொடுத்திருக்கிறது உயிர்மை எழுத்துக்கள். ஓகேங்களா? உயிர்மை எழுத்துக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் டெஃபினேஷன் சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருப்பேன்? மெய்யெழுத்துக்களும் அடுத்தது உயிரெழுத்துக்களும், இந்த ரெண்டும் சேர்ந்து வரதான் என்னது நமக்கு உயிர்மெய் எழுத்துக்கள். அதான் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து வருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. ஓகேங்களா? இது நம்ம மனப்பாடமே பண்ண தேவையில்லை. இதுக்கு என்னது நம்ம பார்த்திருப்போம்? இக்கு கூட்டலா. ஓகேங்களா? இக்குங்கிறது மெய்யெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்தது என்னது? உயிர்மெய் எழுத்து. அவ்வளவுதான். இதுதான் அதோட டெஃபினேஷன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட், உயிர்மெய் எழுத்தினுடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எதுவுமே இல்ல. இப்ப என்ன சொல்றாங்க? ஒளி வடிவம். ஒளி வடிவம்னா என்னது? சவுண்டா. இப்போ உயிர்மெய் எழுத்து நான் என்ன சொன்னேன்? கா அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்தா, சா அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்தா? நீங்க அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்களேன். கா அப்படிங்கும்போது என்னது? இக்குன்னு வருது, ஆணும் வருது. கா அப்படிங்கும்போது என்னது? இக்கு கூட்டலா. கா அப்படிங்கும்போது எனக்கு அந்த மெய்யெழுத்து சவுண்டு வருது, உயிரெழுத்து சவுண்டு வருதா? அப்ப அதனோட உயிர் வடிவம் ஒளி வடிவம் எது எது சேர்ந்தது வருது? மெய் பிளஸ் உயிர், இந்த ரெண்டும் சார்ந்தது வரதான் ஒளி வடிவம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, உயிர்மெய் எழுத்தினுடைய ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது நம்ம மனப்பாடமே பண்ண தேவையில்ல. இப்ப ஒளி வடிவம் அப்படின்னா சவுண்டு, நான் சொல்ற சவுண்ட் எப்படி இருக்கு? ரெண்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. சோ மெய் பிளஸ் உயிர் அப்படிங்கிறது நமக்கு சேர்ந்தே வருது. நெக்ஸ்ட், வரி வடிவம். வரி வடிவம் அப்படிங்கிறது நம்ம எழுதுறதா? இப்ப நான் காணி எழுதுறேன். ஓகேங்களா? அப்ப நான் காணி எழுதுறேன்ல, இப்ப இந்த வரி வடிவம் நமக்கு எப்படி இருக்கு? மெய்யெழுத்து ஒத்திருக்கும். ஓகேங்களா? இப்ப மெய்யெழுத்து அப்படிங்கிறது என்னது? இக்கு, இங்கு, இச்சா. அப்ப நம்ம எழுதக்கூடிய இந்த கா இதெல்லாமே எப்படி இருக்குது? மெய்யெழுத்தை ஒத்திருக்கு. சோ அப்ப வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒலிக்கக்கூடிய கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஓகேங்களா? இப்ப கா அப்படிங்கிறது என்னது? ஒரு மாத்திரை. இதே கா அப்படின்னு வந்துச்சுன்னா 2 மாத்திரை. ஓகேங்களா? இப்ப கா அப்படிங்கும் போது இந்த ஆ வருதா? சோ நமக்கு உயிரெழுத்தை பொறுத்து தானே நம்ம கொடுக்குறோம் ஒரு மாத்திரை அப்படிங்கிறது. காங்கிறதுல ஆ வருது. சோ இது 2 மாத்திரை. சோ அதனால நம்ம காவுக்கும் 2 மாத்திரை. அப்போ ஒளி வடிவம் அப்படிங்கிறது உயிரும் மெய்யும் சேர்ந்ததா இருக்குது. வரி வடிவம் அப்படிங்கிறது மெய்யெழுத்து சேர்ந்ததா இருக்கு. நெக்ஸ்ட் காலளவு உயிரெழுத்தை சேர்ந்ததா இருக்கு. ஓகேங்களா? இது முதலெழுத்தை சார்ந்து வரங்காட்டதான் என்ன சொல்றாங்க? சார்பெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த 4 பாயிண்ட்ஸ் உயிர்மெய்க்கு நம்ம மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. புரியுதுங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஆயுதம். ஆயுதம் அப்படின்னாவே நமக்கு தெரியும், இந்த 3 டாட் வைக்கிறோம்ல, அதுதான் ஆயுதம். ஓகேங்களா? ஆயுத எழுத்து அப்படின்னாவே நமக்கு இந்த 3 டாட் வைக்கிறது ஆயுத எழுத்து. அதான் 3 புள்ளிகளை உடைய ஒரு தனித்த வடிவம் தான் ஆயுத எழுத்து. இதுக்கு வேற என்னென்ன பேர் இருக்குது? 3 புள்ளி வைக்கிறங்காட்டி முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனியா வரங்காட்டி தனிநிலை, அந்த லெட்டரே வருது அக்கேனம் அப்படிங்கிற வேறு பேரு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படிங்கிறது இதனுடைய வேறு பெயர்கள். நுட்பமான ஒழிப்பு முறை எழுது அப்படின்னு சொல்றோமா? சோ ஒரு நுட்பமான ஒழிப்பு முறை இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப இந்த சென்டென்ஸ்க்கு பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லினுடைய இடையில் மட்டுமே வரும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் அக்துன்னு சொல்றேன். ஓகேங்களா? அக்து. ஓகே, இப்ப இந்த அக்துல பாருங்க, இதுதான் ஆயுத எழுத்தா? இப்ப இந்த ஆயுத எழுத்துக்கு எனக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஆங்கிறது என்னது? உயிரெழுத்து. அதுதான் என்னது? தனக்கு முன்னாடி குறில் எழுத்தையும், ஓகேங்களா, தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், ஓகேங்களா, ஆ அப்படிங்கிறது உயிர் குறில் எழுத்து. ஓகேங்களா? அப்புறம் தனக்கு பின்னாடி என்னது? வல்லின உயிர்மெய் எழுத்து. இப்ப தூ அப்படிங்கிறது என்னது? கசட தபர. இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊன்னு சொல்லி பிரிக்கலாமா? இப்ப இத்துங்கிறது நமக்கு என்னது? வல்லின எழுத்து. ஓகேங்களா? அப்ப நமக்கு அது அந்த மெய்யெழுத்து பிளஸ் உயிரெழுத்து ரெண்டு சேர்ந்து எனக்கு உயிர்மெய் எழுத்தா? அப்ப இத்துங்கிறது வல்லின உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? அந்த தூங்குறது வல்லின உயிர்மெய் எழுத்து. அப்ப இதனோட சென்டென்ஸே நம்ம படிக்க தேவையில்லைல்ல. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று இடையில வர்றதுதான் என்னது? இந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? இது தனித்து இயங்காது. ஓகேங்களா? முதல் எழுத்தாகிய உயிரெழுத்தையும் மெய்யெழுத்து சார்ந்து இயங்குறங்காட்டுதான் இதுக்கு பேர் என்னது? சார்பெழுத்து. ஓகேங்களா? லெசன் புரிஞ்சதுல இந்த இலக்கணம்? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே தானே? எட்டரையாச்சு, முடிச்சிடலாம். நம்ம இந்த ஒரு இயல் மட்டும் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, முடிச்சிடலாம். ஓகே, இதுல எது இருக்காது. இது மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. பறந்து விரிந்து இருப்பதனால் கடலுக்கு டேஸ் என்று பெயர்.
8:30 ஆயிடுச்சுன்னு லீவ் ஆயிடாதீங்க, இந்த லெசன் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, பறந்து விரிந்திருப்பதனால் கடலுக்கு பறவைன்னு பேரு. ஓகே, ரா கரெக்டா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். பறவை ரா தப்பு. நீங்க பறவை மெசேஜ் பண்ற ரா தப்பு. எந்த பறவைன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸ்கிரீன் பாருங்க. பறவைக்கு எந்த ரா வரும் கடலுக்கு. ஓகேங்களா? ஓகே, முத்து தம் பனி காரணமாக 3 சுழி நீ தான் வரும். வேலை அப்படிங்கிறது பனி. 2 சுழி நீ வந்துச்சுன்னா குளிர்ச்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். ஓகேங்களா? சிறப்பு லகரம் வரும், அதுதான் அழைத்தாள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், புல் என்பதன் வேறு பெயர். இதுக்குதான் பறவை. புல் அப்படிங்கிறதோட வேறு பெயர் என்னது? பறவை. பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகலிடம். ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட், வரிசை மாறி இருக்கக்கூடிய சொற்றொடர்கள் நம்ம கரெக்டா எழுதணும். ஓகேங்களா? இதுக்கு நான் ஆன்சர் சொல்ற, மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். நம்ம சிலப்பதிகாரத்தினோட ஃபர்ஸ்ட் லைனே இதுதான் இருக்கும் ஆசிரியர் குறிப்புல. ஓகேங்களா? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். நெக்ஸ்ட், பறவை இதுல கொடுத்திருப்பாங்கல்ல, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அடுத்தது, இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா? டைம் ஆயிடுச்சு, அதனால நான் ஆன்சர் சொல்றேன், நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இரட்டை காப்பியங்களில் ஒன்று. இரட்டை காப்பியங்கள்ல ஒண்ணு என்னது? நமக்கு இரட்டை காப்பியங்களே என்னென்னு பார்த்துப்போம். ஓகேங்களா? சிலம்பு, அதாவது சிலப்பதிகாரம், இன்னொன்னு என்னது? மணிமேகலை. ஓகேங்களா? இந்த பாக்ஸ்குள்ள ஆன்சர் இருக்கும். ஓகேங்களா? முதல் எழுத்துக்களோட எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் சத்தியமுத்து புலவரால் திங்கள் என்பதன் பொருள் சொல்லியா? நிலவு. சத்தியமுத்து புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. ஓகே, பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார். பாரதியார் என்ன வேணும்னு சொல்லி பாடுறாரு? காணி நிலம். ஆயுத எழுத்தினுடைய வேறு பெயர்? இந்த பாக்ஸ்ல தனிநிலைன்னு இருக்கும். ஓகேங்களா? தனிநிலை, முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, அக்கேனம், இது எல்லாமே இது ஆயுதத்துக்குரிய பேரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கலைச்சொல். கலைச்சொல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கண்டம் அப்படிங்கிறது என்னது? கான்டினென்ட். வலசை அப்படிங்கிறது மைக்ரேஷன். தட்பவெப்ப நிலைக்கு கிளைமேட். வானிலை அப்படிங்கிறது என்னது? வெதர். ஓகேங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ஆக்சுவலி எதுல கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, ஓகே, எதுல கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த கிளைமேட்டுக்கும், ஓகேங்களா, கிளைமேட்டுக்கும் நம்மளுடைய இந்த வானிலைக்கும் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எதுக்கு எந்த கிளைமேட் வானிலை வருமா தட்பவெப்ப நிலை வருமா? ஓகேங்களா? இது வானிலை அப்படின்னு வருதா? வா, அதே மாதிரி டபிள்யூல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? வாங்கிறது விஎன் போடுவோமா? அப்ப டபிள்யூல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? வானிலை அப்படிங்கிறது வெதர், டபிள்யூல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? தட்பவெப்ப நிலை அப்படிங்கிறது கிளைமேட். நெக்ஸ்ட், புகலிடம் அப்படிங்கிறது சாங்சுரி. புவியீர்ப்பு புலம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? எனி டவுட்? ஓகே, ஒரே நிமிஷம் லீவ் ஆயிராதீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இப்ப பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? அதை மட்டும் சொல்லுங்க. லீவ் ஆகிராதீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். சோ லீவ் ஆகிராதீங்க. மாத்திரை அளவு சொல்றேன் மேம். ஒரே நிமிஷம் மேம், நான் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஆக்சுவலி நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து
எப்படி ரெக்கார்ட் கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்களா? எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது தெரியல ஆக்சுவலி. ஓகே, அது நான் எப்படி உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்ப இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா உங்களோட ரெக்கார்டட் வீடியோ பிளஸ் இப்ப நான் எடுத்தேன்ல பிடிஎஃப் அது உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஓகேங்களா? இந்த ஆப் எல்லாத்தையுமே இருக்கும். ஓகேங்களா? நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நீங்க பண்ணி பாருங்க. இது ரெக்கார்டட். நான் கிளாஸ் முடிச்சதும் உங்களுக்கு என்ன டவுட்டோ கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஒரு கிளாஸ், என் கிளாஸ்னு இல்ல, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ் எல்லாமே சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நாளுக்குள்ள உங்களோட லிங்க்கும் அந்த பிடிஎஃப் நடத்துறாங்கல்ல அதுவும் ரெண்டும் அப்டேட் ஆயிரும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு இந்த ஆப் இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆப் தெரியும். அந்த ஆப்குள்ள போயிட்டு இங்க சைட்ல பாருங்க கோர்சஸ்ன்னு காட்டுதா? ஓகேங்களா? இங்க சாட்டு, அடுத்தது கோர்சஸ்ன்னு இருக்குல்ல, அந்த கோர்சஸ்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இப்ப எக்ஸாம்பிளுக்கு டெட் பேப்பர் 1க்குள்ள போறேன். ஓகேங்களா? அந்த பேப்பர் 1க்குள்ள நான் போய்க்கிறேன். ஓகே, அந்த பேப்பர் 1க்குள்ள போயிட்டு கண்டென்ட்னு இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணுங்க. இது கண்டென்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஸ்டடி பிளான், டெஸ்ட் பேட்ச், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது எல்லாமே காட்டும், மெட்டீரியல் எல்லாமே. இதுல நீங்க ஆன்லைன் ரெக்கார்ட் கிளாஸ் ஸ்லிப் டெஸ்ட் இருக்குல்ல, அதை போய் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப இதுல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்த நாள் 6 மணிக்கு ஸ்லிப் டெஸ்ட் அப்டேட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு அந்த லிங்க் ரெக்கார்டட் கிளாஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இங்க ஆன்லைன் கிளாஸ்னு மேல ஒன்னு ஷோ ஆகுதுல, அதை கிளிக் பண்ணுங்க. இப்ப கிளிக் பண்ணது எனக்கு ஆன்லைன் கிளாஸ் லிங்க்னு போகுதா? இப்ப இதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்பா கோச்சிங் சென்டர்னு ஒரு பேஜ் வியூ ஆகும். ஓகேங்களா? இங்க ரெகுலர் ஆன்லைன் கிளாஸ் லிங்க்னு ஒன்னு இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸ் லிங்க்னு இருக்கும். ஓகேங்களா? ரெக்கார்டட் கிளாஸ் லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி முதல்ல கிளாஸ் எடுத்திருப்பாங்கல்ல அது. இப்ப ரெகுலர் கிளாஸ் அப்படிங்கிறது இப்ப நீங்க டெய்லியும் கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்கல்ல, அதுதான் ரெகுலர் கிளாஸ் லிங்க். ஓகேங்களா? இந்த கிளிக் ஹியர் இருக்குதுல்ல, அதை ஜஸ்ட் டச் பண்ணுங்க. ஓகேங்களா? டச் பண்ணதுன்னு உங்களோட மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். வியூ ஆகுதுங்களா? வியூ ஆகல. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஏன் வியூ ஆகலன்னு தெரியல. அந்த பேஜ்க்குள்ள போனதுன்னு வியூ ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலி லிங்க்குள்ள டச் பண்ணதுன்னு வியூ ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. சோ ஓகே, நீங்க உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வைஸ் உங்களுக்கு ஆர்டரா இருக்கும். ஓகேங்களா? டேட்டு, சப்ஜெக்ட், கிளாஸ் லிங்க், பிடிஎஃப் லிங்க்னு இருக்கும். அந்த ஜஸ்ட் அந்த லிங்க் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஓபன் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க, நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறேன் உங்களுக்கு வியூ ஆகுதா இல்லையான்னு. ஓகே, இப்ப வியூ ஆகுதுங்களா? அந்த கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்ததுமே எனக்கு பாத்தீங்களா எப்படி வியூ ஆகுதுன்னு? இதுல பாருங்க, ஆல் நீங்க கீழே தெரியுதா? ஓகேங்களா? இந்த கீழே ஆள்னு தெரியுதா? வச்சு காட்டுற பாருங்க, இங்க ஆல். அதுல உங்களுக்கு 2ஆம் தேதியில இருந்து நடந்த ஒவ்வொரு கிளாஸும் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டேட் அப்படிங்கிறது எந்த கிளாஸ், இந்த சைடு இருக்கிறது சப்ஜெக்ட் இங்கிலீஷ். இப்ப இந்த கிளாஸ் லிங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கிளாஸோ அது ரெக்கார்டட் வீடியோ. இங்க பாருங்க கீழே எனக்கு யூடியூப் லிங்க் கட்டுதுங்களா? அந்த லிங்க் நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ ஷோ ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க பிடிஎஃப் லிங்க்னு இருக்குல்ல, அந்த பிடிஎஃப் லிங்க் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன கிளாஸ்ல எடுத்தாங்களோ அந்த லிங்க் உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நீங்க எந்த கிளாஸ் மிஸ் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு எந்த கிளாஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த டேட் பார்த்துட்டு எந்த சப்ஜெக்ட்னு பார்த்துட்டு ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்ப கீழேயே உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கணும்னு இப்ப நீங்க தமிழ் கிளாஸ் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ் மட்டும் டச் பண்ணுங்க, தமிழ் மட்டும் போகும். இங்கிலீஷ் மட்டும் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் கிளாஸ் வந்துடும். மேக்ஸ் அப்படிங்கும் போது மேக்ஸ் வந்துடும். சயின்ஸ், அடுத்து சோசியல் சயின்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன இருக்கும், பாலிட்டி, ஹிஸ்டரி, நேத்து எடுத்த எக்கனாமிக்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு அப்டேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு எடுத்த தமிழ் நாளைக்கு கிளாஸ்ல அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? ஆல்னு வந்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா இருக்கும், தனித்தனி சப்ஜெக்டா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்,
எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும். பிளஸ் உங்க வந்து கிளாஸ் மிஸ் பண்ணிட்டாலும் அதை நீங்க பாத்துக்கலாம். பிளஸ் ரிவிஷனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை நீங்க கரெக்டா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப எப்படி உள்ள போகணும்னு தெரிஞ்சிருச்சுல. இதுவும் ரெக்கார்டட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து இது ரெக்கார்டட்ல தான் இருக்கு. உங்களுக்கு டவுட்டா இருந்தா நான் சொன்ன ஒவ்வொன்றையும் வந்து நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட்ல கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஒரே நிமிஷம் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிடுறேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் திருப்பி சொல்லி தரேன். ஓகேங்களா? ஒரே 2 மினிட்ஸ் ரெக்கார்ட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, அவ்வளவுதான். கிளாஸ் ஓவர். டவுட் இருக்கிறீங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. நான் மைக் ஆன் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, டெய்லியும் அந்த சப்ஜெக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் போட்டுருவாங்க மேம். 6 மணிக்குள்ள உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் அப்டேட் ஆயிரும். இப்ப நான் போனேன்ல, அதுக்குள்ளேயே தான் ஸ்லிப் டெஸ்ட். இப்ப நான் ஆன்லைன் ரெக்கார்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் மட்டும் பார்த்தேன். அதுக்கு கீழே உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு காட்டும். ஓகேங்களா? இப்ப அந்த ஸ்லிப் டெஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் உள்ள இருக்கும். நீங்க போய் அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்லிப் டெஸ்ட் ஆக்சுவலி ஒருத்தர் ஒரு டைம் தான் மேம் அட்டன் பண்ண முடியும்.